லயன் டாக்டர் எம் வெங்கடசுப்பு முன்னாள் மாவட்ட ஆளுநர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி. லயன் சாந்தி மேடம் அவர்களை, லயன் சுசிலா மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லயன் ரோசலின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லியோ பிரசிடென்ட் பூஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லைன் சுசிலா அமுதா ஜெயக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குத்து விளக்கு. ரங்கராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென நிகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. கூட்டத்தை முறைப்படி துவக்கி வைக்க கொடி வணக்கம். லைன் விக்ரம் சக்கரவர்த்தி. அதுக்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புக்கேற்ற இந்நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ்வதன் மூலம் நம் கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மேன்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டு கொடியை நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி. அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்க நாம் அனைவரும் நம் முயற்சியை மேற்கொள்வோம். உலக நாடு மத்தியில் நமது தாயின் மணிக்கொடியை செம்மாந்து பட்டொளி வீசி பறந்திட செய்வோம். நன்றி. லயன்ஸ் வழிபாடு. லைன் அருள் ஆண்டனி. குட் ஈவினிங். நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது எனது லயன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணியும் இனிமையாக காலங்கழிக்கவும் பாடவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பும் கிடைத்தது குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோர்க்கும் ஆதரவற்றோர்க்கும் உதவி செய்வதே சிறந்த பணி என உணர்கிறேன். அன்றாட பணிகளிலே நாம் நம்மை
ஈடுபடுத்தி கொள்ளும்போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். நன்றி. லியோ வழிபாடு. லியோ பூஜா. Leo pledge. I pledge my hands extended and open to those in need. I pledge my heart, reach for it and it will be touched. I pledge my ears to hear another's outcry, my eyes to see the plight of others, my knowledge to bring a man closer to his dreams. I pledge myself to the betterment of my community, my state and my country. உலக அமைதிக்காக 1 நிமிடம் மௌன வழிபாடு. நன்றி. அனைவரும் இருக்கையில் அமரவும். வெள்ளூர் ஹோஸ்ட் சங்கத்தின் சார்பாக 58ஆம் ஆண்டு பதவியேற்பு விழா சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்கிறேன். முதலில் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் PMJF லயன் KR முத்தையா, உடனடி கூட்டு மாவட்ட தலைவர் MD 324 அவர்களையும் 24-25ஆம் ஆண்டின் திட்ட அறிக்கையை வெளியிட்டு நம்மளை ஆசீர்வதிக்க வந்திருக்கும் BMJF லயன் டாக்டர் வெங்கடசுப்பு முன்னாள் மாவட்ட ஆளுநர் அவர்களையும், சேவை திட்டங்களை தொடக்கி வைத்து நமக்கு ஆசீர் வழங்க வந்திருக்கும் NJF லயன் NS ராமநாதன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அவர்களையும், MJF லயன் TS உதயசங்கர் அவர்களையும், மற்றும் அடுத்த பதவி ஏற்றுக்கொண்டு வந்திருக்கும் நமது லயன் வினோத் கண்ணன் அவர்களையும், மற்றும் ZC RC போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மற்றும் இந்த கிளப்பினுடைய ஹானரபிள் உறுப்பினர் அனைவரையும், மற்றும் மற்ற கிளப்பிலிருந்து வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும், PSTs அவர்களையும், மற்றும் மாவட்ட அமைச்சரவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களையும் இருகரம் குப்பி வருக வருகவென்று வரவேற்கிறேன். 23-24 எப்படி போச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சிறப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. லயன்ஸ் கிளப் ஸ்டேட் அந்த எடுக்கும்போது ரொம்ப நான் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன், எப்படி டேக் அவுட் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்னு. பட் எனக்கு நீங்கள் அளித்த ஒத்துழைப்பு மிக 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 நான் சொல்கிறது வார்த்தைகளை நன்றின்னு ஒரு வார்த்தையினால சொல்ல முடியாது. இது 23-24 வருஷம் ரொம்ப நல்லா சிறப்பாக அமைஞ்சது. அதுக்கு இந்த நம்ம இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ப்ளஸ் PDGஸுடைய ஆசீர்வாதமும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆசீர்வாதமும் மற்றும் எல்லாருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்மளால் நல்லா பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு செக்ரட்டரி ரிப்போர்ட்டும் ட்ரெஷர் ரிப்போர்ட்டும் நான் சேர்த்து ஒன்றா படிக்கிறேன். அதனால் I'll take 1 or 2 minutes more. லாஸ்ட் இயர் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் சொல்லிடுறேன். மொத்தம் ஐ டொனேஷன் 14 வாங்கியிருக்கோம் லாஸ்ட் இயரு. ஐ டொனேஷன் 14, பாடி டொனேஷன் 1, ஒரு பர்மனெண்ட் சர்வீஸ் ஒன்றா ஒரு ஸ்விங் மிஷின் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்தாங்க. அது நம்ம பெஸ்ட்டு, ஏன்னா டைமில் எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணது எல்லாம் பேமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் டியூஸ் இல்லாதால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒரு அவார்டு வந்துச்சு, அதை கொடுத்தோம். ஐ கேம்ப்ஸ் மொத்தம் 9 ஐ கேம்ப்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் 300 பெனிஃபிட்டிஸ் நம்ம சர்ஜரியும் ப்ளஸ் 3000க்கு நம்ம அந்த கவுன்சிலிங்கும் கொடுத்துருக்கோம், கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கர் ரிலீஃப் 15 ப்ரோக்ராம்ஸ் டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்கோம். IMIT ஒன்று இல்லாமல், IMIT ஒன்று நம்மளுடைய ப்ராஜெக்ட், அது பர்மனன்ட் ப்ராஜெக்ட், அது இல்லாமல் அது டே டு நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் 15 அங்கர் ரிலீஃப் கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம். ஸ்கூல் ரெனோவேட் ஒன்று பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் 1.5 lakhs பண்ணி ஸ்கூல் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ட்ரீ பிளான்டேஷன் 1000 பிளான்டேஷன் நட்டிருக்கோம். பிளட் டொனேஷன் கேம்ப் 3 பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம டாக்டர் வெங்கடசுப்பு சாரோட பர்த்டே நடக்கும்போது கிட்டத்தட்ட 83 யூனிட் ஆஃப் பிளட் நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணி CMC கொடுத்துருக்கோம். ஸோ இண்டிவிஜுவல் டொனேஷன்ஸ் அது இல்லாமல் இண்டிவிஜுவல் CMஸில் நிறைய கால்ஸ் வரும். அதுக்கு 10 பேர் நம்ம கிளப் மெம்பர்ஸ் 10 பேர் பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க. அஸ்யூஷுவல் பொங்கல் நம்மளுடைய நம்மளுடைய பிராண்ட் மார்க்கே வெள்ளூர் ஹோஸ்ட்டுக்கு பொங்கல் விழா, அது நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ டோட்டல் மெம்பர்ஷிப் எப்படி இந்த சர்வீஸ் நல்லா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் மெம்பர்ஷிப் 74 இந்த வருஷம். நியூ மெம்பர்ஸ் 3 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அடுத்தது எப்படி நம்ம இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணணும், உங்களுடைய எப்படி சொல்கிறது அப்படின்னா, எந்த மாதிரி ஃபண்டு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும், அந்த ட்ரெஷர் ரிப்போர்ட்டு சேர்த்து சொல்லிடுறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் 58,685 ரூபா இருந்தது. ஸோ டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் 4,44,000 ரூபாய். டோட்டல் ஃபண்ட் நமக்கு வந்தது 5,02,685. அப்புறம் அதில் நாங்கள் இந்த வருஷம் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் டியூ நம்ம பேமெண்ட் பண்ணுறது 3,02,014 ரூபா. டிஸ்ட்ரிக்ட் டியூ 58,685. டோட்டல் நமக்கு 3,60,000 பேமெண்ட் பண்ணோம். நமக்கு கையில் பேலன்ஸ் அமௌண்ட்டு சர்வீஸ்க்காக இருந்தது 1.41986 ருபீஸ் நமக்கு பேலன்ஸ் இருந்துச்சு. பட்
நம்ம எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 lakhs சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டொனேஷன். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளூர் போஸ்ட் கிளப்பில் வந்து என்னென்னா யார் எது கேட்டாலும் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே நான் நிறைய பேர் உங்கள்கிட்ட சர்வீஸ் கேட்டிருக்கேன், பேமெண்ட் கேட்டு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு பேராக சொன்னோம்னா அது வந்து ஒருத்தர் பேர் விட்டுருமோன்னு பயத்தில் நான் வந்து எல்லா மெம்பர்ஸையும் சொல்கிறேன், எந்த பணம் வேணாலும் உடனே வாங்க அப்படின்னு வாங்க. ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து போலீஸ்லேருந்து எங்களுக்கெல்லாம் சன் கிளாஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ 115 was the டார்கெட். உடனே நான் வந்து நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேட்டேன். அவர் அடுத்து சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் எடுத்து கொடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. உடனே வாங்கி கொடுத்தோம். அதுக்கு வந்து நம்ம கிளப்லேருந்து ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000, மீதி எல்லாமே நீங்கள் போர்ட் ஆஃப் நம்ம மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது தான். ஸோ லைன்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இந்த 1 year-ஆக என் கூட வந்து சர்வீஸ் பண்ணேன். என்னுடைய பிஎஸ்டிஸ், அதாவது என்னுடைய செக்ரட்டரி ட்ரெஷர், இந்த பெஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து என்னென்னா லிசனிங். அதே மாதிரி பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் எதுனா எனக்கு அடுத்தது வந்து யாருன்றதும் நல்ல டீமை நான் போடணும். அப்போ தான் என்னுடைய அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும். அதுபடி எனக்கு இருக்க பெஸ்ட் டீம் லைன் வினோத் கண்ணன், லைன் செந்தில், லைன் விக்னேஷ், 3 பேருமே போட்டிருக்கோம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கு. ஸோ நம்ம என்னுடைய பீரியட் விட அடுத்த பீரியட் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்றதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம கிளப்பு எல்லாருமே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணுவோம். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய சக்ஸஸ் வந்து அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து அடுத்த போஸ்ட்டில் உட்கார வைக்கிறது. ஏன்னா தே ஆர் த பெஸ்ட் லீடர்ஸ், பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 week-ஆகவே அவங்க ரெஸ்ட்லெஸ், டெய்லி என்ன பண்ணலாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்து பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜ், இந்த டெக்கரேஷன்ஸு, வெனு செலக்ட் பண்ணுறது, அப்ரூவல் வாங்குறது, ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு, லைட்டிங் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து அவங்களுடைய 1 மாதத்துக்கான உழைப்பு நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு கைத்தறினா நல்லாயிருக்கும் அவங்களுடைய உழைப்புக்காக. ஸோ அடுத்தது ஒரு சின்ன கதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து இந்த கதை சொன்னது வந்து என் சன். இந்த மாதிரி நான் பேசணும்னு சொன்னேன்னா ஒன்லி டோல் மீ டு டெல். என்னென்னா ஒரு பீச்சில் வந்து ஒரு வயசானவர் நடந்து போயிட்டே இருக்காராம். அப்போ வந்து என்னன்னா கேட்டிங்கன்னா அங்கே அந்த ஒரு மாதிரி ஒரு குழந்தைங்களாம் ஓடினது மாதிரி, ஒரு குழந்தை ஓடினது மாதிரி ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது. டெய்லி அது பார்க்குறாரு. அது என்னது தெரியல, யாரோ குழந்தை ஓடின மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா ஒரு பையன் வந்து அந்த சிப்பிகள்லாம், உயிரோட சிப்பிலாம் எடுத்து கடலுக்குள்ளே வீசிட்டே இருந்தானா. நிறைய சிப்பி ஒதுங்கி இருக்கேன், எடுத்து உள்ளே போட்டே இருந்தானா. அவர் போய் கேட்டார், என்னப்பா பண்ணுற அப்படின்னா, இல்லை மாதிரி இந்த சிப்பிலாம் வந்து செத்துரும், நான் எடுத்து எல்லாத்தையும் கடலுக்குள்ளே திருப்பி போட்டுட்ருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிப்பி இருக்குது. அவர் சிரிச்சுட்டே கேட்டாரான், ஏன்ப்பா ஒன்றுனா போடுறியே, எந்த காலத்தில் நீ போட்டு முடிப்ப, ரொம்ப கஷ்டமாச்சு, எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் உருவாகாது, எப்படி நீ பண்ண போகிற அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்லியிருக்காரு பெரியவிட்ட, இல்லை சார், நான் வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியாது, பட் நான் போடுற ஒரு சிப்பி வந்து அது உயிர் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னானா. அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த சொசைட்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் செய்யணும் ஒரு சின்ன உதவி, ஒரு காலத்தில் செய்கிற ஒரு சிறிய உதவி வந்து அவங்களை எவ்வளோ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குன்றதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு. அவருக்கு பேரலைஸ் அட்டாக், இம்மிடியேட்டாக பேரலைஸ் அட்டாக்கு. அந்த வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான், எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்க. அவங்க அப்படியே அவங்க குடும்பம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆட்டோ ஃபேமிலின்னு எப்படின்னு தெரியும், ஒன்றே தத்தளிச்சிருச்சு. ஸோ ஒரு ஸ்விங் மெஷின் நான் எட்டு போய் கொடுத்தோம். இன்றைக்கி வந்து அவங்க ஒரு 5,000 to 6,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து யார்கிட்டையும் கஷ்டப்படாமல் அந்த வேலை செஞ்சு இந்த 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 லைன்ஸ் கிளப்பில் வந்து நான் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வேலை, பர்மனெண்ட் சொல்யூஷன். அவங்களுக்கு வந்து போகும்போதெல்லாம் வணங்க சார்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே நம்ம லைன்ஸ் கிளப் எல்லாருடைய முகமும் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம செஞ்ச சிறு இது வந்து அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கின்றது நம்ம கண்ணு இருக்க பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி லைன்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் கற்றுக்கின பாடம் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணுன்ற ஒரே ஒரு கொடுக்க தான் எல்லாம் வந்திருக்கும். யாருமே வந்து லைன்ஸ் கிளப் வந்து கொடுக்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. எல்லாருமே அப்படி தான். நான் எல்லாரையும் பார்த்தல. உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய சேவைகள் வந்து மென்மேலும் தொடரணும். லைன்ஸ் கிளப் வெள்ளூர் போஸ்ட் வந்து இன்னும் பழைய மைல்ஸ்டோன் அடையணும், மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகணும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம ஏற்கனவே நல்ல பேர் இருக்குது நமக்கு. இன்னும் ஒரு மாவட்ட அளவில் இல்லாமல் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம வரணும்னு சொல்லி புதிய வர எல்லா மெம்பர்ஸ்க்கு எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, எனக்கு இந்த வருஷம் ஒத்துழைச்ச எல்லாருக்கும், இந்த A to Z நான் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல வரும்போது எல்லாருக்கும் என்னை வந்து தைரியமாக இந்த பதிலில் போய் ஏற்று செய்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆசீர்வதிச்ச பிஎஸ்டிஸ்க்கும் மற்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ளஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும், ஹானரபிள் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு வருடத்தின் ஓயாத உழைப்பை ஒரு சில நிமிடங்களில் முடித்து வரவேற்புரை அளித்த தலைவருக்கு நன்றி. நம் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய லயன் பூபாலன் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பாரத தாயம் தமிழெண்ணை முடங்கி உருவமற்ற ஒரு பொருள் உலகத்தை ஆள்கிறது என்றால் அது அன்புதான் என்ற அரிமாக்களை நேசிப்பவர். புன்னகையே இவரின் பொதுமொழி.
பாரிமலை சாரலிலே தென்றலோடு தமிழும் ஆன்மீகமும் தழுவும் வேந்தன்பட்டில் கருப்பையா ஏகம்மை பெற்றெடுத்த முத்தான வாரிசு. ஈந்து உவக்கும் இன்பம் அறிந்த இவர் அரிமா பேரியக்கத்தில் 1994ஆம் ஆண்டு தன்னை இணைத்தவர். 6 முறை மாவட்ட தலைவர், வட்டாரத் தலைவர், மண்டலத் தலைவர், மாவட்ட இணை பொருளாளர், மாவட்ட இணைச் செயலாளர், 3 ஆண்டுகள் உலகளாவிய உறுப்பினர் குழு ஒருங்கிணைப்பாளர், ஜிஎம்டி மாவட்ட நிர்வாக அதிகாரி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என தொடர்ந்து 15 ஆண்டுகள் இடைவிடாத அயராத அரிமா பயணம் இவரது இயக்கப்பற்றையும் தலைமை திறனையும் எடுத்து காட்டுகிறது. 3 ஆண்டுகள் மாவட்ட உறுப்பினர் பெருக்க ஒருங்கிணைப்பாளராய் ஜிஎம்டி உறுப்பினர் பெருக்கத்திற்காக வெள்ளிக்காசை அள்ளி கொடுத்தவர். மிகவும் கடுமையான பணியான மாவட்ட கையேட்டு குழு தலைவராக 2 ஆண்டுகள் பயணித்து மாவட்ட பதவியேற்பு விழாவிலேயே மாவட்ட கையேட்டினை முழுமையாக நிறைவு செய்து அச்சிட்டு வழங்கிய சாதனையாளர். பதித்த முத்திரையின் விளைவாக 3 முறை பன்னாட்டு தலைவரின் பாராட்டுச் சான்றிதழ், 2 முறை பன்னாட்டு வழிகாட்டி அரிமா சான்றிதழ், பன்னாட்டு அளவில் சிறந்த மண்டல தலைவர் விருது, கூட்டு மாவட்ட ஜிஎம்டி ஊக்க விருது, சிறந்த வட்டார தலைவர் விருது, மாவட்ட ஆளுநரின் ஊகச் சான்றிதழ், கூட்டாண்மை சமூக பொறுப்பிற்கான பங்களிப்பு சிஎஸ்ஆர் விருது, 3 முறை மாவட்டத்தின் தலைசிறந்த அரிமா விருது, தலைசிறந்த மாவட்ட தலைவர் விருது, 2 முறை மாவட்ட பயிற்றுனர் சான்றிதழ், மாவட்ட ஆட்சியரின் கண்ணொளி காவலர் விருது, பன்னாட்டு தலைவர் விருது மற்றும் பன்னாட்டு தலைமை பண்பு விருது என குவிந்த விருதுகள் ஏராளம். 2014இல் மாவட்ட அளவில் ஊட்டியில் நடைபெற்ற பயிற்றுனர் பயிற்சி பட்டறையிலும், 2016இல் கூட்டு மாவட்ட அளவில் சென்னையில் நடைபெற்ற பயிற்றுனர் பயிற்சி பட்டறையிலும், 2013இல் கொடைக்கானலில் நடைபெற்ற மண்டல அளவிலான தலைமை பண்பு பயிலரங்கிலும், 2017இல் நேபாளில் நடைபெற்ற முதன்மை தலைமை பண்பு பயிலரங்கிலும், 2022இல் சென்னையில் நடைபெற்ற பயிற்றுனர் மேம்பாட்டு பயிலரங்கிலும் பங்கு பெற்று பட்டயம் பெற்றவர். இன்று வரை 250க்கும் மேற்பட்ட இயக்க அறிமுக பயிற்சியும் 100க்கும் மேற்பட்ட தலைமை பண்பு மற்றும் சங்க மேம்பாட்டு பயிற்சியும் சிறப்பாக வழங்கி வருபவர். பெண்மையை போற்றும் வண்ணம் தனது மனைவி அரிமா சாந்தி முத்தையாவையும் சிறந்த வட்டார தலைவராக, சிறந்த மண்டல தலைவராக விளங்க துணை நின்றவர். இனிய இல்லறத்தின் இளம் அரிமா விஸ்வநாத் பயிற்றுனர் மேம்பாட்டு பயிலரங்கில் பட்டயம் பெற்று மாவட்ட பயிற்றுனராய் வலம் வருகிறார். மாவட்ட செயலாக்க தலைவராக 2 ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார். மருமகள் அழகம்மை இல்லப்பணியோடு இயக்கப்பணியும் ஆற்றி மாவட்ட வலைதளத்தை வடிவமைத்து நிர்வகித்து வருகிறார். இவர்களையும் இணைந்து குடும்பத்துடன் இயக்கப்பணி ஆற்றுகின்ற நல் அரிமா ஆர்ப்பாட்டமில்லா அரிமா, அர்ப்பணிப்பு, பண்பட்ட பக்குவம், ஊக்கமுடன் ஊருக்கு உழைத்திடல், தொலைநோக்கு பார்வை, மகத்தான மானுட நேயம் இவைகளின் இலக்கணம் ஈரோடு யூனிக் அரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவர் 324 மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் பெருந்தகை, நமது கூட்டு மாவட்டத்தின் உடனடி முன்னாள் தலைவர், இன்றைய கூட்டு மாவட்டத்தின் எல்சிஐ ஒருங்கிணைப்பாளர் அரிமா கேஆர் முத்தையா பிஎம்ஜேஎஃப் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினரை சிறப்பாக அறிமுகம் செய்த லயன் பூபாலன் அவர்களுக்கு நன்றி. புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி சிறப்புரை அளிக்க பிஎம்ஜேஎஃப் லயன் கேஆர் முத்தையா அவர்களை அழைக்கிறோம். இந்த அவைக்கு மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்த லயன் பூபாலன் அவர்களுக்கு இந்த மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் ஹோஸ்ட் அரிமா சங்கத்தினுடைய 58வது பதவியேற்பு விழாவினை தலைமையேற்று எடுத்துக் கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவர் ஆண்டனிராஜ் அவர்களே, முன்னாள் ஆளுநர் பெருந்தை அரிமா வெங்கடசுப்பு அவர்களே, முன்னாள் ஆளுநர் பெருந்தை அரிமா ராமநாதன் அவர்களே, முன்னாள் ஆளுநர் பெருந்தை அரிமா உதயசங்கர் அவர்களே மற்றும் வட்டார தலைவர், மண்டல தலைவர், சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் எனது மனதார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 58 ஆண்டு காலம், 57 ஆண்டுகளை தாண்டி, அதாவது 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு சங்கம். இந்த சங்கம் தொடங்கும் போது அந்த ஆண்டு தான் நான் பிறந்தேன். அவ்வளவு ஒரு மூர்த்த ஒரு அரிமா சங்கத்தில் இந்த பதவியேற்புழாவில் நான் கலந்து கொண்டு பொறுப்பாளர்களை பதவியில் அமர்த்தி வைக்கிறேன் என்பது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இன்று எத்தனையோ சங்கங்கள் புதிதாக தோன்றுகின்றன.
2 ஆண்டு 3 ஆண்டு 5 ஆண்டுகளில் அந்த சங்கங்கள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றன. ஆனால் 57 ஆண்டு காலம் தொடர்ந்து அயராது இந்த மானுட சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நண்பர்களே, பன்னாட்டு லைன் சங்கம் 210க்கு மேற்பட்ட நாடுகளில் 107 ஆண்டு காலமாக மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அளவிற்கு சேவைகளிலேயே ஒரு அரசனாக, ஒரு தன்னார்வல தொண்டு நிறுவனங்களில் ஒரு முதன்மையான நிறுவனமாக, மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு எல்சிஐ மூலமாக நிதி வழங்குகின்ற ஒரு நிதியத்தோடு ஒரு தனிப்பட்ட தொண்டு இயக்கம் கணக்கியல் பணத்தை கையாளுவதில் உலகிலேயே ஸ்டார் ரேட்டிங்கில் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக முதன்மை பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பேரியக்கம் எதுவென்றால் நமது பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய ஒரு விழுது, ஒரு கிளை வேலூர் ஹோஸ்ட் அரிமா சங்கம் என்றால் மிக இல்லை. நண்பர்களே, நாம் எவ்வளவு பெருமையை வேண்டுமானாலும் பன்னாட்டு இயக்கத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் கூட அதனுடைய உயிர் நாடி யார் என்றால் சங்கங்கள். ஏரின்றி அமையாது, நீரின்றி அமையாது உலகு என்பதைப் போல சங்கங்கள் இல்லாது பன்னாட்டு இயக்கம் கிடையாது. பன்னாட்டு இயக்கம் எந்த ஒரு இடத்திலேயுமே நேரடியாக எல்சிஎஃப்பை தாண்டி வேறு எந்த ஒரு சேவை திட்டத்தையும் நேரடியாக செய்வதில்லை. எல்சிஎஃப்பில் கூட அவர்கள் பணம் வழங்குவது மட்டுமே. ஒட்டுமொத்தமாக வட்டாரத் தலைவரில் தொடங்கி மண்டல தலைவராக இருக்கட்டும், ஜிஎம்டி, ஜிஎல்டி, ஜிஎஸ்டி, ஆளுநர், கூட்டு மாவட்ட தலைவர், பன்னாட்டு இயக்குனர் என்று எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொறுப்புகளெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு தூண்டுகோலாக எப்படி நாமெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்ற அவர்களையெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற பொறுப்பே தவிர சேவை செய்வது யார் என்றால் சங்கங்கள் தான். சங்கத்தினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள், சங்கத்தினுடைய தலைவர், செயலர், பொருளர் இவரை தொடர்ந்து இந்த அளவில் நிறுத்தி வைத்திருக்கின்றது. இன்று நமது ஊரில் எடுத்துக்கொண்டால் கூட ஒவ்வொரு ஊரிலும் பல்வேறு சங்கங்கள், நடிகர் சார்பிலும் ஒவ்வொரு தெருவின் சார்பாகவும் ஒவ்வொரு ஜாதி சங்கங்களின் சார்பாகவும் எத்தனையோ சேவை திட்டங்கள், சேவை செய்கின்ற அமைப்புகள் வருகின்றன. ஆனால் புற்றீசல் போல் அவை எப்படி வருகின்றனவோ அவையெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத காரணத்தினாலேயே அத்தனையும் அழிந்து போகின்றது. நமது இயக்கத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கின்ற காரணத்தினால் வாழையடி வாழையாக தொடர்ந்து இந்த இயக்கம் பரவி வந்து கொண்டிருக்கின்றது. 1966ஆம் ஆண்டு ஆரம்பித்து இன்று இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் உங்களுடைய சங்கத்தினுடைய கட்டுக்கோப்பு, அதே போல் தொடர்ந்து நீங்கள் ஆற்றுகின்ற பெருமைகள். இன்று உங்கள் சங்கத்தில் 74 உறுப்பினர் இருப்பதாக சொன்னார்கள். உண்மையிலேயே நீங்கள் அற்புதமாக பணியாற்றுகின்றீர்கள். ஏனென்றால் நான் பார்க்கும்பொழுது அவர் செந்திலோடைய தந்தையார் பூபாலன் அவர்கள் இந்த சங்கத்தில் தான் இருக்கின்றார். அதே போல் தலைவர் ஆண்டனியோடைய மனைவி, மகன் என்று குடும்பத்தோடு இந்த சங்கத்தில் இருக்கின்றார்கள். ஆக அதே போல் நமது வெங்கடசுப்பு அவர்கள் குடும்பத்தோடு இந்த சங்கத்தில் இருக்கின்றார். உதயசங்கர் அவர்கள் இருக்கின்றார். அப்போ நிறைய உறுப்பினர்கள் குடும்பத்தோடு இருக்கின்றார்கள் என்றால் இந்த சங்கம் நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் தொடர்ந்து தங்களுடைய குழந்தைகளையும் மனைவியையும் இந்த சங்கத்தில் இணைத்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட 74 பேரை தாண்டவில்லை என்றால் இது எந்த அளவுக்கு நம்முடைய சேவைகள் போய் நம்முடைய உறுப்பினர்களுக்காகட்டும் மற்றவர்களுக்காகவும் போய் சேர்ந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே கேள்விக்குறி. இன்று 57 ஆண்டுகளை தாண்டி ஒரு 300 உறுப்பினர் 400 உறுப்பினர் இருக்க வேண்டிய இடத்தில் குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் வருகின்றார், நிறைய உறுப்பினரை கொண்டு சேர்க்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எத்தனை நாள் தொடர்ந்து வந்தார்கள், எப்படி அது நடந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் மிஷன் 1.5 என்ற ஒரு கோஷத்தை 1.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து நமது 2ஆம் பன்னாட்டு தலைவர் அதை முன்மொழிந்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற காலம் இன்னும் தீவிரமாகவும் ஒவ்வொரு சங்கத்தினுடைய தலைவர்களையெல்லாம் பன்னாட்டு தலைவர் கூப்பிட்டு பேசுகின்ற அளவிற்கு இது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
ஏனென்றால் 15 சற்றேறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் 14,87,000 உறுப்பினர்களை தாண்டி விட்டோம். அப்பொழுதே நாம் வந்து 15 லட்சம் உறுப்பினர்களை தாண்டி இருக்க வேண்டும். ஆனால் சிறிது குறைந்தது, 13 லட்சம் வந்தது, திருப்பியும் 14 லட்சம் வந்தது. சரி, இதோ இந்த ஆண்டு 15 லட்சத்தை நாம் எட்டி பிடித்து விடுவோம் என்று இருக்கின்ற காலத்தில் மீண்டும் சிறிதாக குறைந்து இன்று 12,95,000 உறுப்பினர்கள் என்ற ஏறக்குறைய சற்றேறக்குறைய அந்த இலக்கத்தோடு உறுப்பினர் இருக்கார் என்றால் நாம் எந்த இடத்திலேயோ தவறு செய்கின்றோம். நம்மளுடைய சேவை திட்டங்களை எந்த இடத்திலும் யாராலும் குறை சொல்ல முடியாது. தலைவர் சொன்னார், இதை போல எங்கள் வீட்டில் உள்ள அருகில் உள்ள ஒருவருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தோம், அவர்கள் ஒரு குடும்பத்தை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று. அதே போல் சென்ற வாரம் நான் ஒரு சங்கத்திற்கு சென்றிருந்தேன். அவர் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட ஆளுநர் சொன்னார், நான் ஒரு 25 பேருக்கு பணம் திரட்டி ஹார்ட் ஆப்ரேஷன் செய்தேன் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்று அந்த 20 பேரும் இன்று வந்து அந்த குடும்பம் 20 குடும்பம் மிக அற்புதமாக நன்றாக இருக்கின்றார்கள். அதை நினைக்கும் போது நான் பெருமை அடைகிறேன் என்றார். இப்படி ஒவ்வொரு சங்கங்களும் தொடர்ந்து நம் சேவைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். எந்த இடத்திலும் சேவை செய்வதில் நாம் தயங்குவதே இல்லை. ஆனால் இதை நாம் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். ஒரு பைக் வாங்குகின்றோம், ஒரு கார் வாங்குகின்றோம். அந்த கார் நாம் வாங்கிவிட்டோம் என்ற ஒத்தை காரணத்திற்காக அது சிறிது பிரச்சனை பண்ணால் கூட இந்த பைக் சூப்பராக இருக்குன்னு நண்பர்கிட்ட சொல்கிறோமா இல்லையா? எத்தனை இடங்களில் நாம் சொல்கின்றோம், நம்ம கார் வாங்கிட்டோம், பைக் வாங்கிட்டோம், அது எனக்கு சூப்பராக வருது, இவ்வளோ கிலோமீட்டர் வருது, ரொம்ப ரோட் கிரிப்பாக இருக்குது, எத்தனையோ விஷயங்களை நாம் புலங்காயுதம் அடைந்து சொல்கின்றோம். அது ஒருவேளை தப்பாகவே இருந்தாலும் கூட இல்லை அது நம்ம கைக்கு வந்துருச்சுங்கிறக்காக. ஆனால் நம்ம சங்கத்தை பற்றி நாம் எத்தனை இடத்தில் சொன்னோம்? சேவை திட்டங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சேவை திட்டத்துடைய புகைப்படத்தை நாம் வாட்ஸ்அப்பில் பதிவிட வேண்டும். பதிவிடுகிறோம் என்றால் பதிவிடுகிறோம். நிறைய இடத்துல சொன்னால் நான் கேட்குற இடத்துல சார் நாங்கள்லாம் பதிவிடுறோம். எங்கே பதிவிடுகின்றோம்? நம்ம லைன் மெம்பர் இருக்கல, நம்ம லைன் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த குரூப் இருக்கோ அந்த குரூப்பில் பதிவிடுறோமே தவிர, அதை தாண்டி நம்ம தெருவுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம், நம்ம கம்யூனிட்டிக்கு ஒரு குரூப் வச்சுருப்போம், நம்ம சொந்த மங்களுக்காக ஒரு குரூப் வச்சுருப்போம், நம்ம ஊருக்காக ஒரு குரூப் இருக்கும். இப்படி நம்ம வந்து ஒரு அமைப்பு சார்ந்திருந்தோம்னா, ஒரு தொழில் சார்ந்திருந்தோம்னா தொழிலுக்காக ஒரு வாட்ஸ்அப் வைத்திருப்போம். இப்படி எக்கச்சக்கமான வாட்ஸ்அப் இருக்கும். ஆனால் அதிலையெல்லாம் இதை போஸ்ட் பண்ணுறோமான்னு கேட்டால் யாரும் போஸ்ட் பண்ணுறது கிடையாது. தவறிக்கூட நாம் அந்த வேலையை செய்வதே கிடையாது. அதில் என்ன நமக்கு தயக்கம் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு மனம் நிறைந்த சேவைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நம்ம வேறு யாரோடும் நமக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அளவுக்கு நம்ம இயக்கம் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்கின்ற இடத்தில் நாம் தவறு செய்கின்றோம். அதையெல்லாம் நாம் சரி செய்தோம் என்றாலே மிகச் சாதாரணமாக நாம் 15 லட்சம் இல்லை, கூடிய விரைவில் 20 லட்சம் உறுப்பினர்களை நாம் அடைந்து விட முடியும். அதை நாம் உடனடியாக செய்தோம் என்றாலே மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைத்துவிடும். நாம் செய்கின்ற சேவை மட்டுமே நமக்கு சேவை என்றால், அதை தாண்டி புதிய உறுப்பினர்களை கொண்டு வந்து சேர்ப்பது கூட மிகப்பெரிய ஒரு சேவை. பன்னாட்டு இயக்கம் சொல்வது என்னவென்றால், வேர் இஸ் நீட் தேர் இஸ் இன் எ லைன் என்கிறது. அதாவது எங்கெல்லாம் ஒரு தேவை ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் ஏழைகள் இருக்கின்றார்களோ, அல்லது எங்கெல்லாம் ஒரு குறை இருக்கின்றதோ, அந்த இடத்திலெல்லாம் ஒரு அரிமாவை நாம் உருவாக்க வேண்டும் என்கிறது. அந்த இடத்தில் ஒரு அரிமாவை உருவாக்கினால், உங்கள் தலைவர் சொன்னார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னார். அதை போல் வந்து உங்கள் சங்கத்தில் 74 உறுப்பினர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்கள ஒரு சர்வீஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன தேவைப்படுதுன்னு கேளுங்க, அதை செஞ்சு கொடுங்க. அப்போது அந்த இடத்துல செய்யும் பொழுது அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை அடைவார்கள். அவர் சொன்னார், அவர் என்னை விஷ் பண்ணும் பொழுதெல்லாம் அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த நம்ம சங்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களும் அவர் என்னை பார்க்கும்போது அவர் முகத்தை அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒவ்வொரு சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் அதை போல் எங்கள் இடத்துல இதை போல் தேவைப்படுதுன்னு கேட்டு அதை நீங்கள் கொண்டு போய் செய்யுங்க. அப்போ வந்து ஒருத்தருக்கு கூட குறையில்லாத அளவுக்கு நாம் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, புதிய உறுப்பினர்கள் நாம் பெற வேண்டும். ஏன்னா முக்கியமே மிகப்பெரிய இன்றைக்கு வந்து பன்னாட்டு இயக்கம் அதிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம். பன்னாட்டு இயக்கம் அதிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே விஷயம் மெம்பர்ஷிப் மிஷன் 1.5, அதுதான் நம்ம மிகப்பெரிய இலக்காக. நமது கூட்டு மாவட்டம் அதிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் LCIF. இந்த 2க்கு மட்டுமே நாம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த உறுப்பினர் பெருக்கத்தை நாம் கொண்டு வரும் பொழுது அந்த உறுப்பினரால் இன்னும் சேவைகள் வளர்கிறது, புதிய சிந்தனைகள் பிறக்கின்றது. இன்றைய காலத்து இளைஞர்களை நம்ம ஆண்டனி சாருடைய சன்னு, அப்புறம் நம்ம லியோ
மெம்பர் வந்து அதை போல் இளைஞர்களிடம் வரும்போது பல புதிய விஷயங்கள் வருகிறது. மூத்த உறுப்பினர்களுக்கு தெரியும், நம்மளுடைய WMMR பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 5 ஷீட் இன்டர்நேஷ்னல்லேருந்து வரும். தலைவரானதுக்கப்புறம் ஒரு பெரிய பார்சல் வரும், அதுலேருந்து நம்ம எழுதணும். எழுதும்போது 5 கார்பனில் விழுகிற மாதிரி ரொம்ப அழுத்தமாக எழுதணும். எழுதி இங்கேருந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னலுக்கு போஸ்ட் பண்ணோம். அது மாறிச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு தின் ஷீட்டில் ஃபில் பண்ணி அனுப்புனா போதுனாங்க. அதுக்கு எடுத்துன்னு வச்சுங்க, கம்ப்யூட்டரில் ஏற்றுனா போதுனாங்க. இப்போ ஒன்றும் வேண்டியதில்லை, செல்ஃபோன் எடுத்து 10 நிமிஷம் பஸ்ஸுலையோ கார்லையோ ஆஃபீஸில் வெயிட்டிங் ஹவர்ஸில் உட்காந்து அதை டச் பண்ணிங்கன்னா போதும், ரிப்போர்ட் போட்ட முடியும். அந்த அளவுக்கு மிக லேட்டஸ்ட்டாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஒரு புதிய போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு போர்ட்டலில் போய் நம்ம தேட வேண்டியிருக்கும். இன்று அதெல்லாம் கிடையாது. ஒரே போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா அத்தனை விஷயங்களும் கொட்டி கிடக்குது. தலைமை பண்பை பற்றி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பல்வேறு பயிற்சி வகுப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நம்மளுடைய லைன் போஸ்டர்களுக்கு உள்ளே போய் உங்களுடைய இதை டெவலப் பண்ணிங்கன்னா, லீடர்ஷிப் எப்படி பண்ணணும், ஒரு லீடர்ஷிப் எப்படி நடத்தணும், டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு இருக்குது. அதுக்குள்ளே பயிற்சி வகுப்பு பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சுட்டு அதனுடைய ஆன்சர் அங்கேயே பண்ணிங்கன்னாவே போதும், நீங்கள் அதை வந்து குவாலிஃபைட் ஆகிடுவீங்க. பல விஷயங்கள் அதில் கொட்டி கிடக்கின்றது. நாம் நிறைய போய் இந்த பன்னாட்டு இயக்கம் கொடுக்கின்ற பல விஷயங்களை நாம் அனுபவித்தில்லை. இரண்டாவது, நம் கையில் இருப்பதை கொண்டு போய் கீழே சேர்ப்பதில்லை. இதை மட்டும் செய்தோம் என்றாலே நமது இயக்கம், நமது சங்கம் மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றி பெறும். அந்த வகையில் மிகச்சிறப்பாக உங்கள் சங்கம் வெற்றி பெற என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நான் கூறிய மற்றொன்று விஷயம் LCIF. இன்று LCIF பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு பல்வேறு சேவை திட்டங்களை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கின்றது. நிரந்தர சேவை திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு அரிமா மாவட்டத்திலும் தொடர்ந்து சென்று செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் $2 லட்சம் தருவதற்காக பன்னாட்டு இயக்கம் தயாராக இருக்கின்றது. எத்தனை மாவட்டங்கள் அதை நாம் வாங்குகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நமது கூட்டு மாவட்டத்திலே சற்றேறக்குறைய 4-5 மாவட்டங்கள் மட்டுமே, இன்னும் சொல்லப்போனால் 2 மாவட்டங்கள் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் $2 லட்சம் அந்த நிரந்தர சேவை திட்டத்துக்காக வாங்குகின்றார்கள். இன்னும் ஏனைய ஒரு 4-5 மாவட்டங்கள் ஒரே ஒரு சேவை திட்டத்திற்காக மட்டும், நிரந்தர சேவை திட்டத்துக்காக $1 லட்சம் வாங்குகின்றார்கள். ஏனைய மாவட்டங்கள் இதுவரை பன்னாட்டு இயக்கம் வழங்குகின்ற அந்த LCF நிதியை நிரந்தர சேவை திட்டத்திற்கு இதுவரை யாரும் பெறவே இல்லை. இது நமக்கு அவேர்னஸ் வரணும். நம்ம சங்கம் 74 ஆண்டான சங்கம், உங்களுக்கான ஒரு நிரந்தர சேவை திட்டம் வேண்டும். இந்த இடத்தில் நான் இன்று வித்திடுகின்றேன். இதை நீங்கள் உங்களுடைய வருகின்ற புதிய தலைவர் இதை சற்று சிந்தியுங்கள். உங்களுடைய உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து ஒரு நிரந்தர சேவை திட்டம், ஒரு பிளட் பேங்க்கோ, ஒரு ஐ பேங்க்கு, அல்லது டயபெட்டிஸ்க்கான அவங்களுக்கான டயாலிசிஸ் யூனிட்டு, நிறைய சேவை திட்டங்கள், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% ஃபண்டிங் கொடுக்குறதுக்கு நம்ம பன்னாட்டு இயக்கம் தயாராக இருக்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங்க்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங் கிராண்ட் $1 லட்சம் நம்ம 25,000 கட்டினா போதும். கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா கட்டினா போகும். 82 லட்ச ரூபா நம்ம பன்னாட்டு இயக்கம் நமக்கு வழங்குது. எங்கள் மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 3 பள்ளிகள் தொடர்ந்து அதை வாங்கி கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பள்ளி மட்டும் இதுவரை $5 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய தேவை திட்டங்கள் இருக்குது. உங்களால் முடியும். சின்ன சங்கமாக இருந்தால் யோசிக்கலாம். 25 பேர் 30 பேர் இருக்காங்க, எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால், உங்கள் சங்கத்தை பொறுத்தளவு 58 ஆண்டு ஆன சங்கம், 74 உறுப்பினர்களை கொண்ட சங்கம், 2 முன்னாள் ஆளுநர்களை கொண்ட சங்கம். அதனால் உங்களால் முடியும். அந்த சேவை அந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் ஏதாவது இந்த ஆண்டு ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு நிரந்தர சேவை திட்டத்தை இந்த வேலூர் நகரில் உங்கள் சங்கம் பெயர் சொல்கின்ற அளவில் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றாலே கூடிய விரைவில் கட்டாயம் 300 உறுப்பினர்களை நீங்கள் மிக எளிதாக அடைந்து விடுவீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இந்த LCFக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடமையும் இருக்கின்றது. பன்னாட்டு இயக்கம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் $17.2 வசூல் கட்டாயம் வாங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு அதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு கூட்டு மாவட்டத்தில் உள்ள அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் அது வழங்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ஆளுநருக்கும் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் அவர்களெல்லாம் உங்களெல்லாம் தொடர்பு கொள்வார்கள். இந்த $17.2 என்பது $1450. நம்ம எத்தனையோ செலவு செய்கிறோம். 2 பேர் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா $1500 செலவாயிடுது. யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா, ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா $1500 ஆகிடுது. அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு வேளை அவனுடைய பசி ஆற்றுவீர்கள். அடுத்த வேளை பசிக்கு அவன் யாரிடமாவது கையேந்த வேண்டும். ஆனால் இந்த $1450 நீங்கள் பன்னாட்டு இயக்கத்துக்கு அனுப்பும்போது அது உங்கள் பெயரிலேயே டெபாசிட்டாக இருக்கும்.
ஒவ்வொரு ஆண்டும் சிறிது சிறிதாக கூட அனுப்பி நீங்கள் எம்ஜிஎஃபாக உங்கள் தரத்தை உயர்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அதிலிருந்து வருகின்ற வட்டி தொகையை எடுத்து தான் இந்த பேரிடர் நிவாரண நிதி, இதே போல் நிரந்தர சேவை திட்டம், அது மட்டுமல்ல கண் அறுவை சிகிச்சைக்கு ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கும் அந்த மருத்துவமனைக்கு ரூபாய் 150 பன்னாட்டு இயக்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து ஆற்றி கொண்டிருக்க அதற்கெல்லாம் நீங்கள் எல்லாம் பெரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்ற உங்கள் சங்கத்தினுடைய முன்னாள் ஆளுநர் பிரதிநிதிகளை உண்மையிலே பாராட்ட வேண்டும். அரிமா வெங்கடசுப்பு அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், அன்பாக பேசுகின்றவர்கள். கூட்டு மாவட்டத்தில் சற்றேறக்குறைய முன்னாள் ஆளுநர்கள் சற்றேறக்குறைய 300க்கு மேற்பட்ட ஆளுநர் இருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு முன்னாள் ஆளுநர் என்றால் வெங்கடசுப்பு அவர்களை சொல்லலாம். யாரை கேட்டாலும் வெள்ளூரா வெங்கடசுப்புட்ட கூப்பிடுங்க, அந்த அளவுக்கு அத்தனை பேரோடும் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த நண்பர். அதே போல் அரிமா உதயசங்கர் அவர்களை, உங்களுடைய முன்னாள் ஆளுநர் பிறந்த உதயசங்கர் அவர்களை குறிப்பிட வேண்டும். அவர் கவர்னராக இருக்கும் பொழுது எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப்பை எப்படி உங்கள் கிளப் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுடைய சர்வீஸ் எல்லாம் பண்ணுறீங்க, எப்படி ஸ்கூலிங் எல்லாம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து உங்களுடைய ஜிஎம்டி உறுப்பினர், கேபினட் செக்ரட்டரி, ட்ரெஷரர் எல்லாம் கூட்டிட்டு சேலம் வந்துட்டார். ஒரு தலைவன் வரும்பொழுது ஒரு திட்டமிடலை கையெடுக்க வேண்டும். மிக அற்புதமாக அதை திட்டமிட்டு மிகச் சிறப்பாக அவருடைய ஆண்டை நிறைவேற்றினார். சென்ற ஆண்டு கூட்டு மாவட்டத்தில் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கியிருந்தோம். அமைதி ஓவிய போட்டியினுடைய கூட்டு மாவட்ட தலைவராக அவருக்கு கூட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக வழங்கியிருந்தோம். மிக அற்புதமாக கூட்டு மாவட்டத்தில் உள்ள அத்தனை மாவட்டத்திலும் உள்ள பொறுப்பாளர்களெல்லாம் தொடர்பு கொண்டு அதை அவர்களையெல்லாம் நடத்த வைத்து, அந்த கலந்து கொண்ட குழந்தைகள் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள், அவர்களுக்கு என்னென்னலாம் பரிசு வழங்கப்பட்டது என்று தொடர்ந்து அவர்களுடன் தொடர்பு கொண்டு நான் குறிப்பிட்டேன். ஒரு சில டீட்டெயில் என்கிட்ட கொடுத்தார். கவர்னர், நீங்கள் இதை எனக்கு நேரிலலாம் கொண்டு வர வேண்டியதில்லை, என்னை நேரில் பார்க்கணுங்கிற கூட இல்லை, இங்கேருந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச போதும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை சேர்மன், நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் நான் ராணிப்பேட் வர்றேன், வரும்போது நான் ஒரு 2 hours உங்களோட ஷேர் பண்ணுறேன், முடிச்சுக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது கவர்னர், நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ட்ராவல். அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்து இவ்வளவெல்லாம் செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நான் ப்ரைஸ் கொடுத்தாகணும், இந்த ப்ரைஸ் கொடுக்குறத எப்படி ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு சொல்லி மிகச் சிறப்பாக திட்டமிட்டு கூட்டு மாவட்டத்தினுடைய நிகழ்வில் அவர்களுக்கெல்லாம் அவார்டு வாங்கி, அது மட்டுமல்லாமல் கூட்டு மாவட்ட ஆண்டினுடைய இறுதி விழாவிலும் நான் அவர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு அவார்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டு மிகச்சிறப்பாக அதை நிறைவேற்றி கொடுத்தார். இதுவரை கூட்டு மாவட்டத்தில் இந்த அமைதி ஓவிய போட்டிக்கான இதை போல ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்ததாக இதுவரை சரித்திரம் கிடையாது. அத்தனை முன்னாள் ஆளுநர்களும் பாராட்டினாங்க, பக்கவான ஆளுக்கு நீங்கள் கொடுத்துறீங்க, சூப்பராக பண்ணார் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரிமாவை தந்திருக்கின்றீர்கள், அதற்காக உங்களை எல்லாம் வாழ்த்த வேண்டும். உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி உங்களுடைய சங்கம் மேலும் உயர நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற ஆண்டினுடைய பொறுப்பாளர்களை பதவியில் அமர்த்த விளைகின்றேன். சங்கத்தினுடைய இயக்குநர்கள் பாலகிருஷ்ணன், பிச்சாண்டி, பூபாலன், உமா மகேஸ்வரன், நான் அழைக்கின்றவர்களெல்லாம் அப்படி மேடைக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உமா மகேஸ்வரன், எத்திராஜ், சக்திவேல், ரவிக்குமார், ஸ்ரீனிவாசன், நவீன்ராஜ், கமலேஷ். சார், நீங்கள்லாம் மூத்த உறுப்பினர்கள். ஒரு இயக்குனராக நீங்கள் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாதம் தவறாமல் கட்டாயம் இயக்குனர் கூட்டம் நடத்தணும், அது கட்டாயம் நடத்துவீங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும். அதில் ஆக்கப்பூர்வமாக சங்கம் சிறந்த சங்கமாக வருவதற்கு சிறந்த முடிவுகளை உங்களுடைய இன்கமிங் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன பரிந்துரை கொடுக்குறீங்களோ அந்த பரிந்துரையை தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்து செயல்படுவீர்களா? நன்றி. நீங்கள் இருக்கலாம். நன்றி. தொடர்பு பிச்சாண்டி, குடும்ப விழா ஒருங்கிணைப்பாளர் ரோஸ்லைன், சேவைத்திட்ட ஒருங்கிணைப்பாளர் அமுதா ஜெயக்குமார், உறுப்பினர் வளர்ச்சி ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ், சங்க நிர்வாகி கோதண்டராமன், சுரேஷ். ரைட், தெரியுங்களா? அதெல்லாம் செஞ்சிடுவீங்களா? உங்கள் சங்கத்தினுடைய கூட்டத்தில் கலந்துக்கும் பொழுது இயக்குனர் கூட்டத்தில் இதெல்லாம் கவர்னர் சொல்லியிருக்காரு, இதுக்கான பட்ஜெட் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்க வச்சு எந்த டேட்டில் நம்ம அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்தது சந்தைப்படுத்துதல், மக்கள் தொடர்பு, பிச்சாண்டி, விக்ரம சக்கரவர்த்தி, நீங்கள் 2 பேர். ஓகே. சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங், நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இது நீங்கள் பண்ண உங்கள் கையில் தான் இருக்குது. மார்க்கெட்டிங் பண்ணோம். நீங்கள் உங்கள் சங்கம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு வேலூரில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியணும். நீங்கள் நாளிதழை பிடிங்க, டெய்லி பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அவங்கள பிடிங்க, ஒரு 10 பேர் பிடிங்க, ஆளை பிடிச்சி அவங்களுக்கு போடுங்க. வாட்ஸ்அப்பில் எல்லா குரூப்லேயும் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அதில் எல்லாம் முக்கியமாக நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஒரு பிட் நோட்ஸ் கொடுக்குறா இருக்கட்டும், பிட் நோட்ஸ் அடித்து
பேப்பர் போடுறவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு சர்க்கிள் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சங்கத்தை உங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர் பேர் அதிகமாகணும்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் 2 பேரும் சந்தைப்படுத்துதல், மக்கள் தொடர்பு, 2மே ஒன்று தான். நீங்கள் 2 பேரும் இதை மிகச்சிறப்பாக செய்தீர்கள் என்றால் இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள் உங்கள் சங்கம் 100 பேரை தொற்றும். செய்யலாமா? தேங்க்யூ. குடும்ப விழா உறுப்பினர் ரோஸ்லைன். வணக்கம் மேடம். மேடம், உங்கள் இதில் எத்தனை லேடிஸ் இருக்காங்க? 12 பேர் இருக்காங்க. 74 பேரில் 12 பேரை தவிர பாக்கி 62 பேர் ஏமாற்றிட்டுருக்காங்க. அத்தனை பேரையும் நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அத்தனை பேரையும் அவங்க ஒய்ஃபைலாம் மெம்பர் ஆக்குங்க. உங்கள் சங்கம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க, அப்போ அதில் டவுட் இல்லை, சங்கம் நல்லா போயிட்டுருக்குன்னு தெரியுது. நீங்கள் அவங்கள்ட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த வருஷம் பேசுகிறீங்க. பேசி அத்தனை பேரையும் மெம்பர் ஆக்கணும். மெம்பர் ஆக்குனீங்கன்னாவே ரொம்ப ஜோராக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க முன்னாடி வர சொல்லிடுங்க. எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதோ அதுக்கு முன்னாடி லேடிஸ் எல்லாம் வர வச்சிட்டிங்கனாவே ஒட்டுமொத்தமாக கூட்டம் வந்துடும். ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம், ஒரு விளையாட்டு, ஏதாவது ஒரு சின்ன போட்டி, அதில் ஒரு ப்ரைஸ், நிறைய போட்டியெல்லாம் வைக்க, ஒரே ஒரு போட்டி இல்லை, வந்திருக்கவங்களுக்குள்ள ஒரு குழுக்கள் போட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ், ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள கவர் பண்ணிங்கன்னா போகும். மிகச்சிறப்பாக நடக்கும். ஆண்டினுடைய ஏதாவது ஒரு நல்ல நாளில் ஒரு நியூ இயரு, கிறிஸ்மஸ்ஸு, பொங்கல், ஏதாவது ஒரு விழாவை ஏற்படுத்தி சங்க உறுப்பினர்களை வரைச்சி பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக நடக்கும். அதை செய்வீர்களா? தேங்க்யூ மேடம். உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஜெயக்குமாரும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 2 பேரும் கவர்னர்ஸு. டாக்டர் வரலைங்களா? வரல. ரைட், ஓகே. உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சேவை திட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. அந்த சேவை திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன டேட்டில் வைக்கலாம். ஏன்னா முதல் டேட் ஃபிக்ஸ் பண்ண விட்டாங்கன்னா அந்த டேட்டில் தான் ஒரு ஸ்கூலில் வைக்கிற ப்ரோக்ராம், ஸ்கூல் எப்போ அந்த ஆஃப் வேலி ஆனுவலுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் முடிச்சுக்கணும். இதை போல் விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதை ஒருங்கிணைச்சிடலாமா? தேங்க்யூ, நன்றி. உறுப்பினர் வளர்ச்சி யுவராஜ் சார், உங்களுக்காக தான் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க. சங்கத்தினுடைய அல்டிமேட் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா உறுப்பினர் இருக்கும். உங்களுக்காக இத்தனை பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்களெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அவங்கள ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ண வச்சு இந்த வருஷம் 100 பேர் கொண்டு வந்துடுவீங்களா? ஆண்டினுடைய இறுதியில் நான் வருவேன், கட்டாயம் மறக்க மாட்டேன், கட்டாயம் வருவேன். செஞ்சிடலாங்களா? தேங்க்யூ. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, நீங்கள் உங்கள் கிளம்பலாம். தேங்க்யூ. சங்க நிர்வாகி சார் வந்து உங்கள் சங்கத்தினுடைய செயலர் பொருள் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்க வேலை பார்க்க விடாமல் நீங்கள் முடிச்சிடாதீங்க. உங்களை பார்த்து மூத்த உறுப்பினராக இருக்கும், உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள செய்ய வைங்க. இப்போ சர்ஜி இந்த வருஷம் ஜோன் சேர்மன். ஓகே, எந்த சங்கத்தினுடைய அந்த பின்னையும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மரம் ஏற்ற கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் வேணுங்கும்போது போய் மரம் ஏறி சாப்பிடுவாங்க. நீங்கள் பறித்து போட்டிருந்தீங்கன்னா சோம்பேறி ஆகிடுவாங்க. உங்கள் சங்கத்திலும் யாரையும் நீங்கள் செய்யாதீங்க, அவங்கள செய்ய வைங்க. தெரியாட்டி ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை அவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னா கடைசி நாள் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அவங்கள செய்ய வைங்க, கடைசி நாள் வரை செய்ய வைங்க. முடியலையா கடைசி அவசரத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சிருங்க. பண்ணிடலாங்களா? தேங்க்யூ. நீங்கள் உங்களுடைய இருக்கைக்கு செல்லலாம். இணை செயலாளர் அருள் ஆண்டனி வாங்க. செயலர் என்ன செய்கிறாரோ அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிங்க. வருகின்ற காலத்தில் நீங்கள் இதை செக்ரட்டரி ஆக போகிறீங்கிறக்காக தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. செயலருக்கு அவரோட கூடவே போங்க. இரட்டை குழல் துப்பாக்கியாட்டம் அவரோட கூட போங்க. எல்லா சர்வீஸும் அவரோட கூட இருந்து செஞ்சிங்கனாவே வருகின்ற காலத்தில் உங்களை தயார்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிகச்சிறப்பாக செய்யனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. போகலாம். 2ஆம் துணை தலைவர் சத்யநாராயணன், முதல் துணை தலைவர் ஹரிஷ் முரளி. சத்யநாராயணன் நீங்கள் சார், நீங்கள் தான் முதல் உதவி தலைவர் சார். முதல் உதவி தலைவருங்கிறது உங்களுடைய போர்டு மீட்டிங்கில் உங்களுக்கு கீழே சில குழுக்கள் அமைப்பாங்க. முதல் உதவி தலைவர், 2ஆம் உதவி தலைவருக்கு கீழே பல்வேறு குழுக்கள் அமைக்கப்படும். அந்த குழுவுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த குழுவை வழிநடத்தி உங்களுடைய இயக்குனர் கூட்டத்தில் என்னவெல்லாம் செய்யணுங்கிறத அவங்களோட ஆலோசித்து அந்த குழுக்களை வழிநடத்தி இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக வருவதற்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். முதல் உதவி தலைவர் பார்த்திங்கன்னா அவருக்கு சொன்ன அத்தனையும் நீங்கள் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வட்டார கூட்டத்துக்கு போகணும். நீங்கள் போய் முதல் துணை தலைவராக இருந்து
என்னவெல்லாம் பேசுகிறாங்க. எதுக்காக இந்த பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா, வருகின்ற ஆண்டு உங்களை தலைவராக்குவதற்காக உங்களை தயார்படுத்திட்டு இருக்காங்க. நீ தயார் தானே, ரெடி தானே? நீங்கள் சிரிக்கிற பார்த்தா கட்டாயம் ஆயிரன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நிறைய தலைவர்கள் வந்து இஷ்டப்பட்டு வரதில்லை. நான் இந்த இயக்கத்துக்கு வந்து இஷ்டப்பட்டெல்லாம் வரலைங்க. ஆனால் நான் இன்றைக்கி எங்கேயோ வந்து நின்றுட்டுருக்கேன். நான் தலைவரானது நான் இஷ்டப்பட்டு எடுக்கல. என்னை வேண்டாம் என்னை விட்டுருங்க, ஓடி போயிடுறேன்னு சொன்னேன். இழுத்து கொண்டு தலைவரை தான் உட்கார வச்சாங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஜோன் அட்வைசரி கட்டாயம் போங்க. ஒவ்வொரு ஜோன் அட்வைசரிலையும் போய் என்ன பேசுகிறாங்க, ஆளுநருடைய திட்டம் என்ன, பன்னாட்டு திட்டம் என்ன, அதை எப்படி நம்ம சங்கம் செய்ய போகிறது, என்ன நம்ம சங்கத்தில் வந்து செய்யாமல் இருக்குங்கிறது வட்டார தலைவர் கூப்பிட்டு சொல்லுவார். இந்த காலாண்டில் வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அதில் என்னவெல்லாம் செய்யாமல் இருக்காங்க, அதை என்ன செய்யணுங்கிறத அவர் சொல்லுவார். அதை உள்வாங்கி கொண்டு சங்கத்தில் கொண்டு அதை சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. செய்வீர்களா? ரைட். நீங்கள் 2 பேரும் உங்களுடைய இருக்கை கேமரா. தேங்க்யூ. லியோ பொருளாளர் மிட் தாஹா. லியோ பொருளாளர் வந்திருக்காங்களா? வரல. ஓகே, பரவாயில்ல. பொருளாளர் விக்னேஷ். சரி, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துருவாங்க. சிக்கலான பொறுப்பு. எந்த இடத்துலையும் பேர் சொல்ல மாட்டாங்க. வருஷ கடைசியில் எங்கேயாவது ஒரு தப்பான நம்மளை வச்சு வாங்கிடுவாங்க. எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டீங்களா? 74 பேர்ட்டு எத்தனை பேர்ட்டு வசூல் பண்ணியிருக்கீங்க? 8 பேர்ட்டு வாங்கியிருக்கீங்க. மிச்சமெல்லாம் நீங்கள் கையிலேருந்து போட்டுற முடிவு பண்ணியிருக்கீங்க. சார், பன்னாட்டு இயக்கத்தை பொறுத்தளவு அது வந்து ஒரு நிதி நிறுவனம் மாதிரி. 1ஆம் தேதி உங்களுக்கு பில் வந்திருக்கும். ட்ரெஷரருக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலையும் வந்திருக்கும். உங்களுடைய இதுக்கும் உங்களுடைய வெப்சைட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சிருப்பாங்க. உடனடியாக வந்து 3 மாதம் பார்ப்பாங்க. அடுத்தவன் யோசிக்க மாட்டான். இவர் வேண்டியவர் வேண்டாதவர், ஐடி சொன்னார், பிஐடி சொன்னார், இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டே சொன்னார்னாலும் கேட்க மாட்டான். ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இடத்துக்கு கொண்டு போய்டுவான். அப்போது நீங்கள் வந்து சங்கத்தினுடைய உயிர் நாடி வந்து ஃபஸ்ட்டு பணத்தை கடன்னு கலெக்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் தராதவங்க சங்கத்தை விட்டு போயிடுவாங்க. சப்ஸ்கிரிப்ஷனை முதவே வாங்கிட்டீங்கன்னா எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க. இப்போ நீ கூட்டம் கம்மியாக இருக்க காரணமே நீங்கள் தான். நீங்கள் முன்னாடியே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தால் எல்லோரும் வந்திருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர்ட்ட வாங்காதனால போனால் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. நம்ம எப்படி போகிறது, இல்லை நம்ம கொண்டு போகாமல் நம்ம போகாமல் இருந்தோம்னா வந்து இவன் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்காம வந்துட்டான் பாருன்னு சொல்லுவாங்கன்னே நிறைய பேர் வரல. இதான் உண்மை. நிறைய சங்கங்களில் மக்கள் உறுப்பினர்கள் இழப்புக்கு காரணம் குறித்த காலத்தில் நாம் வந்து சந்தா தொகை வாங்காதது தான். பன்னாட்டு இயக்கம் முன்னாடி லேட்டாகலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய மாவட்டத்திலோட பார்த்திங்கன்னா மாவட்ட சந்தா, பன்னாட்டு சந்தாவெல்லாம் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முதல் நாள் சாயந்தரம் 6 மணி வரை வாங்கிட்டு இருந்த காலம் உண்டு. இன்று அப்படியெல்லாம் இல்லை. எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே பணம் கட்டி கிளியர் பேலன்ஸ் இருக்கணும் நம்ம இன்டர்நேஷ்னலில். அதை போல் தான் நம்ம சங்கம், நம்முடைய மாவட்டத்துலேயும் சட்டம் இருக்குது. ஆனால் நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. சங்கத்திலும் அதை போல் தான் நீங்கள் செய்யணும். உடனடியாக உங்களுடைய உறுப்பினருடைய பணத்தை வாங்கிடுங்க. வாங்கி உடனடியாக என்ன பண்ணிங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும். உங்கள் கிளப்பில் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது? பேங்க் அக்கௌண்ட் 1 இருக்கா 2 இருக்கா? சேவை திட்டமாக சேவைக்கு அக்கௌண்ட்டா அட்மினுக்கான? அட்மின் தான் இருக்குது. சேவைக்கான கிடையாது, புக் இது கிடையாது. ரைட். இந்த வருஷம் க்ரியேட் பண்ணிவிடுங்க. கம்பல்சரி க்ரியேட் பண்ணுங்கள். 2 அக்கௌண்ட் வச்சுக்கணும். நம்மளோட 2 அக்கௌண்ட்டுனா அன் அக்கௌண்ட் கிடையாது. 2 அக்கௌண்ட்டு ஒரிஜினல் அக்கௌண்ட்டு. சர்வீஸுக்காக வாங்குகிற பணம் சர்வீஸுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும். நிர்வாகத்துக்காக வாங்குகிற பணத்தில் தேவைப்பட்டால் போர்ட் மீட்டிங்கில் முடிவு பண்ணி சர்வீஸுக்கு மாற்றலாம். ஆனால் சர்வீஸுக்கு வாங்குகிற பணத்தில் 1 ரூபாய் கூட யார் ஒத்துக்கொண்டாலும் கூட நிர்வாகத்துக்கு மாற்றக்கூடாது. அதில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரித்து உங்களுடைய இயக்குனர் கூட்டம் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி இதுவரை இந்த மாதத்தில் இத்தனை பேர் பணம் கொடுத்துருக்காங்க, இத்தனை பேர் நான் தரல, இந்த மாதம் இது செலவாயிருக்கு அப்படிங்கிற தெளிவாக கேட்டுக்கணும். அதே போல் ஒரு கேம்ப் வைக்கிறாங்கன்னா உங்களுடைய கூட்டம் இருக்கு இல்லையா, இயக்குனர் கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு கேம்ப் வைக்கிறாங்க. அடுத்த வாரத்தில் கேம்ப் நடக்குது அப்படின்னா அதுக்கு 25,000 ரூபா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னா அதுக்கு மேலே 1 ரூபா கூட செலவழிக்க ஒத்துக்காதீங்க. மீறி வேறு வழியே இல்லை, செலவு பண்ணிட்டோம், 25,000 ரூபாய்க்கு மேலே கூட ஒரு 2,000 ரூபா செலவாயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த இயக்குனர் கூட்டத்தில் அதற்கான ஒப்புதலை வாங்கிவிடும். யாரும் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணும்போதே இந்த விஷயத்துக்காக நமது இதுக்கு வந்து 25,000 ஒதுக்கியிருந்தோம், இதை போல் எதிர்பாராத செலவுகளால் 2,000 கூடுதலாக செலவாச்சு, அதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்துருங்கன்னு சொல்லி உங்களுடைய தலைவர் கேட்கணும். அது தலைவருடைய கவனத்தை கொண்டு போய் சேர்த்துடணும். நிதி நிர்வாகத்தை மிக அற்புதமாக பார்க்க வேண்டும். செய்வீர்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. செயலாளர் செந்தில்குமார். லியோ செயலாளர் வந்திருக்காங்களா? வரல. ஓகே. சார் செக்ரட்டரி தான் எல்லாம்.
ஆண்டினுடைய துவக்கத்திலிருந்து ஆண்டினுடைய இறுதி வரை அத்தனை பணிகளையும் எழுத்து போட்டு செய்ய வேண்டிய பொறுப்பு தலைவருக்கு, செக்ரட்டரிக்கு தான். கூட்டத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து, சேவை திட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து, சேவை திட்டத்துக்கு விருந்தினர்கள் வர எல்லா விஷயம் நீங்கள் தான் பார்க்கணும். ஆனால் ஆண்டினுடைய இறுதியில் பெருமை யாருக்கு போய் சேரும்? தலைவருக்கு போய் சேர்ந்துடும். அதுக்காக நீங்கள் மனம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் நாளைக்கு தலைவராக வரும்பொழுது உங்களுடைய செக்ரட்டரி வேலை பார்ப்பார். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த இயக்கத்தில் செக்ரட்டரி கிடைக்கிற ஒரு அங்கீகாரம், ஒரு செக்ரட்டரிக்கு கிடைக்கிற அனுபவம் வேறு எந்த இயக்கத்திலையும் கிடைக்காது. எல்லா இயக்கத்திலையும் தலைவர் தான் வேலை பார்ப்பாங்க, தலைவருக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். ஆனால் செக்ரட்டரிக்கு மிகப்பெரிய அனுபவம். நம்முடைய மெல்வின் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்நாள் முழுதும் செக்ரட்டரியாக தான் இருந்தார். பன்னாட்டு தலைவர் அவர் வரவே இல்லை. அந்த அளவுக்கு இருந்து இதை உள்வாங்கி கொண்டு இந்த இயக்கத்தை வடிவமைத்ததினால்தான் 107 ஆண்டு காலம் தாண்டியும் கூட இந்த இயக்கம் நின்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் சங்கத்தில், மிகப்பெரிய ஒரு பழமையான சங்கத்தில் உங்களோட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை நிறைவேற்றும் வண்ணம் சென்ற ஆண்டினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் தாண்டி இந்த ஆண்டு மிக அற்புதமாக செயல்படுவீர்களா? தேங்க்யூ. நீங்கள் உங்கள் நினைக்கிறதா? தலைவர் விக்னேஷ் கண்ணன், வினோத் கண்ணன் வாங்க. அவங்க மனைவி வந்திருக்காங்களா? அவங்களையும் கூப்பிடுங்க. ஏன்னா முதல்ல பர்மிஷன் வாங்க வேண்டியது மேலிடத்துல தான். வாங்க மேடம். அவர் தலைவராக போகிறாருங்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரா, இல்லை இன்விடேஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி சொல்லிட்டார். சரி, தலைவரானால் அவர் எல்லா இடத்துக்கும் போக வேண்டியிருக்கோம். நிறைய கூட்டங்களுக்கு வேலூரில் இருக்க நிறைய சங்கங்களுக்கு போக வேண்டியிருக்கோம். இந்த மாவட்டம் இந்த கடைசியில் அந்த கடைசி ஒரு மிகப்பெரிய ஒரு மாவட்டம், 80 சங்கங்களுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அத்தனை சங்கங்களுக்கும் அவர் நிறைய மீட்டிங் போக வேண்டியிருக்கோம். நிறைய கூட்டங்கள், பயிற்சி வகுப்புகளுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கோம். காலம் தாமதமாக வருவார். அதனால் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. பையனை கொண்டு விடுறதுக்கு, ஸ்கூல் கொண்டு விடுறதெல்லாம் அவர் வரமாட்டார். அதனால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கள, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முதல் பர்மிஷன் உங்கள்கிட்ட தான் வாங்கணும். ஏன்னா தலைவர் எல்லாம் ஆயிடான்னு வந்துடலாங்க. ஆனால் அது குடும்பத்தில் நீங்கள் எல்லாம் துணை நின்றால் மட்டும்தான் அவர் ஒரு சிறந்த தலைவராக விளங்க வேண்டுமென்றால் நீங்கள் பர்மிஷன் கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அவரால் ஆக முடியும். உங்களுடைய சப்போர்ட் இருக்கா? சந்தோஷம். ஆனால் இன்னொரு விஷயம் கேட்டுங்க, லயன்ஸ் கிளப்னு பேரை சொல்லிட்டு வேறு எங்கேயும் போயிட்டு வந்துடுறாரா, லேட்டாக வந்துடுறாரா, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு லேட்டாக வர்றாரான்னு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் அதை பார்த்துங்க. ஸோ இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு சங்கம், அவ்வளோ பாரம்பரியம் மிக்க சங்கம். அந்த சங்கத்தில் 2 முன்னாள் ஆளுநரை கொண்ட மிக அற்புதமான ஒரு சங்கத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டுருக்கார். ஒரு தலைவராக பொறுப்பேற்க போகிறாரு. 3 ஆளுநர், நான் இவரை விட்டேன், ஜெயக்குமார் விட்டேன் சார். 3 ஆளுநரை கொண்ட அற்புதமான ஒரு சங்கம். அந்த சங்கத்தினுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்க போகிறார். அவருக்கு சார் உங்களுக்கு மிகப்பெரிய கடமைகள் இருக்குது. சென்ற ஆண்டு என்ன செஞ்சாங்களோ அதையெல்லாம் ஒரு படி மேலே ரெக்கார்ட் பிரேக். தலைவருடைய டியூட்டி என்னென்னா சென்ற ஆண்டுகளை தாண்டி ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இயக்குநர்கள், உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர், நிறைய பேர் மூத்த உறுப்பினர் இருக்காங்க, அவங்களையும் அனுசரித்து போனோம். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய வேகம், விவேகம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து சிறந்த ஆண்டாக உங்களுடைய ஆண்டை கொண்டு செல்வீர்களா? தேங்க்யூ சார். 2 பேரும் அப்படி மேலே வந்துடுங்க. உடனடி ஆட்டோமேட்டிக்காக தலைவர் இவரை தலைவர் ஆக்குனதுனால இந்த ஆண்டுடைய தலைவர் ஆட்டோமேட்டிக்காக உடனடி முன்னாள் தலைவராக மாறிவிடுகின்றார். அவருடைய இருக்கையில் அவரை அமைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கான காலரை அணிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் சங்கத்தினுடைய பொருள செயலர்கள், அதற்கான காலரை மாற்றிக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் செக்ரட்டரி ட்ரெஷரர் உங்களுடைய காலரை போடுங்க. செக்ரட்டரி ட்ரெஷர் போட்டிங்களா? செக்ரட்டரி ட்ரெஷருக்கான காலர் மாட்டியாச்சா? ரைட், ஓகே. தலைவருக்கான அதிகார சின்னத்தை மூத்த உறுப்பினர், முன்னாள் ஆளுநர் பிறந்தை அரிமா ராமநாதன் அவர்களை அவருடைய ராசிக்கரங்களால் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நண்பர்களே, இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மூத்த உறுப்பினர், முன்னாள் ஆளுநர் பேர் தெரியுமா, ராமநாதன் அவர்களை சொல்ல வேண்டும். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வயதையும் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் எங்கிருந்தாலும் இந்த அரிமா கூட்டங்களில், லைன்ஸ் கூட்டங்களிலெல்லாம் விரைந்து சென்று கலந்து கொண்டு நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய வயதில் நாம் எத்தனை பேர் இதை போல கூட்டங்களுக்கெல்லாம் செல்வோம் என்றால் கேள்விக்குரிய. அப்படி மிக அற்புதமாக பணியாற்றக்கூடியவர், மிகச்சிறப்பாக இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவருக்கு உங்களுடைய பலத்தகரோடு அவரை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ராஜா ஏகே ராஜா அவர்கள் சற்றேறக்குறைய ரவி அவர்கள் சற்றேறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கும் அவருக்கும் நீண்டகாலைய நட்பு, மிகச்சிறந்த ஒரு அரிமா. இந்த ஆண்டு ஜிஎம்டியாக பொறுப்பெடுத்திருக்கின்றார். அவருக்காக தான் நான் மெம்பர்ஷிப் சேர்க்குறக்காக நிறைய பேசிட்டேன், அவர் சார்பாகவும் பேசியிருக்கேன். ஸோ அவருக்கும் என்னுடைய தனித்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த சங்கம் இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள் குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்களை பெற்று மிகச்சிறந்த சங்கமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி, அதே போல் வருகின்ற ஆண்டு சேவை திட்டங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக செய்வதற்காக ஒரு பெரிய ஒரு செயல் திட்டத்தோடு உங்களுடைய தலைவர் வந்திருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்றால் அதை பற்றி ஒரு தொலைநோக்கு சிந்தனையும், அதை பற்றிய ஒரு கருத்து ஒற்றுமையும் வேண்டும். அதையெல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மிக அற்புதமாக அதை வடிவமைத்து கொண்டிருக்கின்றார். உங்கள் தலைவருக்கு என்னுடைய தனித்த வாழ்த்துக்களை தெரிவித்து, 2024-25 ஆண்டிற்கான புதிய பொறுப்பாளர்கள் முறைப்படி பதவியில் அமர்த்தப்பட்டார்கள் என்பதை அறிவித்து, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்து மிக சிறப்பாக சிறப்புரை செய்த சிறப்பு விருந்தினருக்கு நமது அன்பின் வெளிப்பாடாக எழுந்து நின்று கைத்தட்டி அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவரை சிறப்பு செய்ய முன்னாள் ஆளுநர்களை கேட்டுக்கொள்கிறோம். லைன் ராமநாதன் சார் அண்ட் லைன் உதயசங்கர் சார். சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. அனைவரும் இருக்கையில் அமர்வோம். 2024-25 ஆண்டின் திட்ட அறிக்கையை வெளியிட முன்னாள் ஆளுநர் லைன் TS உதயசங்கர் அவர்களை அழைக்கிறோம். மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி, அறிவுரை வழங்கி பொறுப்பாளரை பதவியில் அமர்த்திருக்கிறார்கள். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மல்டிபிள் சேர்மனாக இருக்குது. அவர் இருக்கும்போது அந்த மல்டிபிள் கவுன்சில் மீட்டிங் நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு டஃப் டாஸ்க். ஏன்னா நிறைய பேர் அங்கே விஷயம் தெரிஞ்சவங்க தான் வருவாங்க. இஷ்யூஸை டு த பாயிண்ட் டெப்த்தில் போய் அனலைஸ் பண்ணி கேள்விலாம் கேட்பாங்க. அதில் நிறைய சில சமயத்தில் ப்ரொசீடிங்ஸே ஒரு மாதிரி. அவர்கள் இங்கே வந்திருந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது அவுட் கோயிங் டீம், ஆந்தனி ராஜ் அவனுடைய டீம். அவனுடைய ஆண்டு ஏன்னா அவர் ரிப்போர்ட் படிக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சிறப்பாக அந்த ரிப்போர்ட்டை அவர் படித்தார். ஏன்னா எங்கெல்லாம் மெதுவாக பேசணும், எங்கெல்லாம் கேப் கொடுத்து பேசணும், எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசணும், எதை இம்ப்ரெஸ் பண்ணி பேசணுன்றது ரொம்ப அழகாக பேசினாங்க. அவங்க ஏறத்தாழ அந்த ஐ டொனேஷன் 24 ஐ டொனேஷன் வாங்கியிருக்காங்க. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய ஒரு சாதனை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ரவிக்குமார் சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் நிறைய தடவை அவர் திட்டு வாங்கியிருக்காரு. ஏன்னா நடுராத்திரியில் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 1 மணி 2 மணி இருக்கும். அப்போ அவங்க அதெல்லாம் சொல்லுவார், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அவர் பண்ணி எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட். ஏன்னா இது அவர் மட்டும் பண்ணல, நிறைய பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் நம்ம கிளப்பில் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி பாடி டொனேஷன் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் தான் நான் சொல்லுவேன். 7 பாடி டொனேஷன் அவர் பீரியடில் வாங்கினார். இன்றைக்கி அதை வச்சது நம்ம சங்கத்தில் பிஆர்பி அவரோட, உங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் நம்ம லைன் மெம்பர். நம்ம கிளப்பில் ஃபஸ்ட்டு பாடி டொனேஷன் அவர் உயிரில் எழுதி வச்சுட்டு போனார், ஹரீஷ்னுடைய கிராண்ட் ஃபாதர். ஸோ அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக நம்ம பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க. அந்த முறையில் வந்து நமது அவுட் கோயிங் டீம், ஆந்தனி ராஜ் அவருடைய டீம், அவங்க மிக சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க, பாடி டொனேஷன் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஐ கேம்ப், பிளட் டொனேஷன் கேம்ப், இதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் தெரியாத பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டில் பிளட் டொனேஷன் வாங்கினா we are saving one soul, ஒரு உயிரை காப்பாற்றுறது ஈக்குவல். ஸோ அவர் எத்தனையும் வாங்கியிருக்காரு, அத்தனை உயிரை காப்பாற்றிருக்காரு அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு உங்கள் கைத்தட்டல் மூலிமா அவர்கள் பாராட்டுகளை அந்த டீமுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இன்கமிங் நமது வினோத் கண்ணா டீம். அவங்க வந்து ஒரு பெரிய பிளானர், இயர் பிளானர் போட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மட்டும் ஏறத்தாழ 1 lakh rupees சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸை அவங்க வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இந்த பிளானரில், இன்ஸ்டலேஷன் டேஸில். இது இல்லாமல் ஒரு மாதமும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்க்கும்போது இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அவேர்னஸ்க்கு வந்து ஒரு சிறப்பாக ஒரு செயல் திட்டங்கள் தீட்டியிருக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக்லாம் கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்ளிங் பண்ணுறது அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட். அது ஒரு மந்த்து போட்டிருக்காங்க, அக்டோபர்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரத்தான், அது வந்து இந்த மந்த் ஆஃப் நவம்பர் டிசம்பரில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மேரத்தான் நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, பட் ஒரு பெரிய ஈவெண்ட்டை அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நடத்தணும் அப்படின்னா டெஃபினட்டாக வெள்ளூரில், ஏன்னா இப்போ அடிக்கடி வெள்ளூரில் வந்து மேரத்தான் நடக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஏதாவது ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அவங்க வந்து அதை ஸ்பான்சர் பண்ணி நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த என்விரான்மெண்ட் அவேர்னஸ், பிளாஸ்டிக்ஸ் அதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக மேரத்தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி அது இல்லாமல் நிறைய ட்ரீ பிளான்டேஷன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஃப்ரீ டாய்லெட், ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்களுக்குலாம் தெரியும் நிறைய ஸ்கூல்ஸில் இன்றைக்கும் வந்து டாய்லெட்ஸ் வசதி இல்லாமல் இருக்குது. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணுற விஷயமாக இவங்க வந்து ஒரு சில ஸ்கூல்ஸில் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். நிறைய அவங்க போட்டிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்ஸில், அவங்க பிளானரில். ஸோ அந்த முறையில் வந்து மிக சிறப்பாக இந்த பிளானரை போட்டிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணுறதுல நான் பெருமை அடைந்து அவர்கள் ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கிஃப்ட்ஸ் ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் எஸ் ஆதிகேசவன், மிஸ்டர் துரைராஜ், ஆடிட்டர், கண்ணமங்கலம். எங்களுடைய சங்கத் தலைவர் லயன் வினோத் கண்ணன் அவர்களே, உடனடி முன்னாள் தலைவர் அந்தோணி ராஜர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக அருமையாக பதவி பிரமாணம் செய்து நம்மை எல்லாம் மகிழ்வித்த பாஸ்ட் மல்டிபிள் கவுன்சில் சேர்மன், இமீடியட் பாஸ்ட் மல்டிபிள் கவுன்சில் சேர்மன் லயன் முத்தையா அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் நண்பர்களே, என்னுடைய நண்பர், என்னுடைய கேபினட் செக்ரட்டரி லயன் உதயசங்கர் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நாம் 57 ஆண்டு முடிந்து 58வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துக்கொண்டோம். இவையெல்லாம் சாத்தியம் உங்களால் தான். புதிய அங்கத்தினர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேலூர் அரிமா சங்கத்தை பொறுத்தவரை மிக பழமையான சங்கம் என்று நம்முடைய கூட்டு மாவட்ட தலைவரை சொல்லியிருக்கின்றார். இந்த சங்கத்திலே இருந்து 4 மாவட்ட ஆளுநர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள்.
இந்த 58 ஆண்டு காலத்திலே 4 மாவட்ட ஆளுநர்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். ஒன்று பத்மகுமார், அவர்தான் முதல் ஆளுநர். அடுத்தது நான். எனக்கு 27 ஆண்டுகள் ஆகிவிட்டது கவர்னராக இருந்து. அதுக்கப்புறம் உதயசங்கர் சுப்பு, வெங்கட சுப்பு, அதுக்கப்புறம் உதயசங்கர். இன்னும் ஆளுநர்கள் வர வேண்டும் நம்முடைய சங்கத்திலிருந்து. அதற்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவையாக இருக்கிறது. நண்பர்களே, இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன வாங்க. அதிகமாக நான் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் ஏனவே அங்கே ஆரம்பித்து விட்டார்கள். அதை நான் கருத்தில் கொண்டு, நீங்கள் எல்லோரும் முதல்லேருந்தே இருந்தீங்களா? இங்கே எல்லாம் இருந்தீங்களா? அவருடைய கூட்டு மாவட்ட தலைவர் சொன்ன சொற்பொழிவு பூராவும் கேட்டிங்களா? உதயசங்கர் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? இதுதான் நம்முடைய சங்கத்தினுடைய வளர்ச்சி. தோழமை தொண்டு. இங்கு நீங்கள் தோழமையும் கொடுக்க வேண்டும், தொண்டையும் கொடுக்க வேண்டும். டைம், டேலண்ட் அண்ட் ட்ரெஷர், 3 டீஸ். உங்களை டைம், நேரத்தை உங்கள் குடும்பத்திற்கு போக, உங்கள் வியாபாரத்திற்கு போக, மீதி இருக்கின்ற டைமை எங்களுக்கு செலவிட வேண்டும். டேலண்ட், உங்களிடம் நிறைய டேலண்ட் இருக்கிறது. பார்க்கும்போதே சொல்லி, அருமையான முகம், பிரகாசமான முகம், அருமையாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர்கள். புது ரத்தம் வந்திருக்கின்றது. ஆகையால் அந்த டேலண்ட்டை நீங்கள் கொடுத்து இந்த சங்கத்தை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும். ட்ரெஷர் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், குறைவாக இல்லை. லட்சுமி கடாட்சியம் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் அப்படி இங்கே காமிச்சிங்கனாலே போதும், இந்த சங்கம் நல்லா வளர்ந்துவிடும். அது மாதிரி இந்த டைம், டேலண்ட் அண்ட் ட்ரெஷர். இந்த சங்கத்தில் இருக்கின்ற எல்லா உறுப்பினர்களும் நன்றாக பழக வேண்டும். எல்லாருமே சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான். இது ஒரு குடும்ப பாங்கான சங்கம். இதில் உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அதனால் நீங்கள் எல்லோரும் மகலாம். அது மட்டுமல்ல, பல சேவை திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சேவை திட்டங்களெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு ஒரு உற்சாகம் தரும். ஏன்னால் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே பல சேவைகள் செய்திருக்கலாம். கூட்டாக நீங்கள் சேரும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பயனை தரும். இந்த நீங்கள் சேவைகளை செய்யும்போது உங்களுக்கு ஈடுபாடு எடுத்துக்கொண்டே இருக்கும். நான் 52 வருடமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்றேன் சொன்னால் இந்த அரிமா சங்கத்துடைய நண்பர்களை பெற்றது தான். அவரோடு நான் இணைந்து சேவை செய்வதால் இன்றும் நான் இந்த அரிமா சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றேன், ஈடுபாடோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். அது மாதிரி நீங்களும் இருக்க வேண்டும், எப்போதும் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவன் அருள் இருந்தால் நீங்கள் கவர்னராக கூட வரலாம், எங்களையெல்லாம் ஆளலாம். ஆனால் அதற்குண்டான பொறுப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் நீங்கள் செய்வீர்களா? தயாராக இருக்கின்றீர்களா? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி உங்கள் பேரை சொல்லுங்கள். லயன் தொலைராஜ் என்கிற நான், லயன் ஆதிகேசவன் என்கிற நான் இந்த அரிமா சங்கத்தை, வேலூர் அரிமா சங்கத்திலே, அரிமா சங்கத்தின் உறுப்பினர்கள் முன்னிலையிலும் உடனடி கூட்டு மாவட்ட முன்னாள் தலைவரின் முன்னிலையிலும் இங்கு இருக்கும் மற்ற சங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற அரிமா நண்பர்கள் முன்னிலையிலும் ஜிஎம்டி, ஜிஎல்டி மற்றும் வந்திருக்கின்ற முன்னாள் முன்னிலையிலும் கீழ்கண்ட உறுதிமொழியை எடுத்துக்கொள்கின்றேன். நான் இந்த சங்கத்தில் நிரந்தரமாக எப்போதும் தொண்டாற்றி கொண்டு நல்ல நண்பராக இருப்பேன். என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனை ட்ரெஷரர் கேட்காமலேயே முதல் நாளிலேயே கட்டிவிடுவேன். சிரிக்கிறதுக்கு இல்லை, இதுதான் முக்கியம். சொன்னார் இல்லையா அவரே, முதல் நாள் கட்டிவிடுவேன். எல்லா சேவைகளிலும் பணியாற்றுவேன். என்னுடைய டைம், டேலண்ட் அண்ட் ட்ரெஷரை கொடுப்பேன். குடும்பத்தையும் காப்பாற்றுவேன், வியாபாரத்தையும் காப்பாற்றுவேன், இந்த சங்கத்தையும் காப்பாற்றுவேன். சட்டத்திட்டங்களுக்கு, லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் சட்டத்திட்டங்களுக்கும், மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் சட்டத்திட்டங்களுக்கும், சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு நடப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன். நல்லா ஒரு கைத்தாட்டில் கொடுங்க அவங்களுக்கு. சார், உங்கள் ஸ்பான்சர் சார், நீங்கள் வாங்க சார். உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, இந்த 1.5 மிஷன்
நான் ஆளுநராக இருக்கும்போதே 27 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போதுலேருந்தே 1.5 ஒரு பின்னு கூட போட்டாங்க. ஆனால் இன்னும் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்? சேர்றாங்க, போயிடுறாங்க. எதனால்? ஈடுபாடு இல்லை. ஏன் ஈடுபாடு இல்லை? நம்முடைய குற்றம். நாம் அவர்களை ஈடுபடுத்துவதில்லை. நாம் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். இந்த சங்கத்தில் எப்போ கூட பாருங்கள், கமலேஷ் இருக்கிறாரு, இப்போ தான் பார்க்குறேன். அவர் எவ்வளோ பிரசிடெண்ட்டாக நல்லா செய்தார். அது மாதிரி நவீன், சீனிவாசன், எத்தனை பேர் இருந்தாங்க, புது மாற்றத்தை கொண்டாந்தார்கள். அது மாதிரி எல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். கமலேஷும் வந்து மேல் வருவார்னு நினைக்கிறேன். அது மாதிரி இவங்களை வந்து நீங்கள் நல்லா ஈடுபடுத்த வேண்டும். நம்ம சங்கத்தில் இணைக்க வேண்டும். எல்லாத்துலேயும் கூப்பிட்டு போகணும். செய்வீர்களா? நண்பர்களே, முழுகொத்தி இருக்குதா சார்? நண்பர்களே, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கள் சங்கத்துக்கு 5 ஆளுநர்களை சொல்லலாம். ஏன் என்று சொன்னால் அமுதா ஜெயக்குமார் எங்கள் சங்கத்துடைய பொறுப்பில் தான் அந்த நாள் தான் அவரும் வந்தாராங்க. அதான் இன்ட்ரடக்ஷன், அமுதா ஜெயக்குமாரோட இன்ட்ரடக்ஷன். ஸோ ஜெயக்குமார் தப்பாக நினச்சக்கூடாது. ஸோ நண்பர்களே, இந்த நீங்கள் 2 பேர் எங்கே சார் 2 பேர் இப்படி வாங்க. இந்த பின்னை நீங்கள் எப்போதும் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். கூட்டத்திற்கு வரும்போது நிச்சயம் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். மற்ற நாளில் நீங்கள் அணிந்து கொண்டிருந்தால் நல்லது. இந்த பின் இப்போ சொன்னார் இல்லையா, இப்போ 13 லட்சம் பேர் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. உலக அளவில் பல சங்கங்கள் இருக்கின்றன, பல நாடுகள் இருக்கின்றன. தினந்தோறும் தொண்டுகள் செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க பிரிட்டிஷ் எம்பையர், எங்கள் சூரியன் மறைவதில்லை. ஆனால் இப்போ மறைஞ்சு போச்சு. ஆனால் நம்மளுடைய இயக்கத்தில் பார்த்திங்கன்னா லயன்ஸ் எம்பையரில் சூரியன் மறைவதே இல்லை. இன்று உதிக்கின்றான், அங்கு உதிக்கின்றான். தொண்டுகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டு. நேரம் இல்லை, கதை சொல்ல நேரம் இல்லை, உண்மையான கதைகளை சொல்ல நேரம் இல்லை. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. லயன் ராமநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திட்ட அறிக்கையை வெளியிட்ட லயன் TS உதயசங்கர் அவர்களை சிறப்பு செய்யப்படுகிறார்கள். முன்னாள் மாவட்ட ஆளுநர்களின் பணி இன்னும் முடியவில்லை. சேவை திட்டங்களை துவக்கி வைக்க அவர்களை அழைக்கிறோம். மீண்டும் பலத்த கைத்தட்டலை அவருக்கு அளிக்குமா? இன்று பதவியேற்ற முதல் நாளே இவ்வளவு சேவைக்கு பணம் அளிக்கிறார். மெம்பர் லயன் டாக்டர் ரமணையா ரூபாய் 5000. ஓல்ட் ஏஜ் ப்ரொவிஷன்ஸ் ஒர்த் rupees 7500 ரூபாய் given to ஸ்ரீ சாய் தஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம், அரியூர். பயனாளிகள் மேடைக்கு முன் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பர்மனன்ட் ப்ராஜெக்ட் ட்ரைனிங் சர்வீசஸ் அபாக்கஸ் ட்ரைனிங் கிட் அலாங் வித் notebooks, box, pencils, etc. will be given to 26 students in government school Husur, and they will be trained free of cost of abacus learning. Total project cost worth rupees 80,000. ரூபாய் 80,000 மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்படுகிறது. அபாக்கஸ் ட்ரைனிங் கிட் 80,000 மதிப்புள்ள கிட். Expenses will be sponsored to Vallala Trust DKM College staff. அவர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். Vallala Trust Mr. Soundararajan. At the tree plantation, tree saplings will be provided to members. Educational scholarship. Monica S. Auxilium College, ரூபாய் 10,000. மோனிகா. அடுத்ததாக சமிதா ராணி எஸ். VP Paramedical Institute, ரூபாய் 10,000. சமிதா ராணி.
சமிதா ராணி. அடுத்து எஸ் பவீனா, சரஸ்வதி ஸ்கூல், மாதனூர், ரூபாய் 10,000. எஸ் பவீனா. சேவை பயனாளிகள் சற்றே விரைந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எஸ் பவீனா, சரஸ்வதி ஸ்கூல், மாதனூர், ரூபாய் 10,000. அடுத்தது ஓலி கிராஸ் ஸ்கூல், திண்டுக்கல், ரூபாய் 10,000. தனுஜா ஸ்ரீ வி, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், ரூபாய் 5,000. தனுஜா ஸ்ரீ. அன்னை மீரா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர், ரூபாய் 5,000. ஷாலினி. சார் எவ்வளோ பெரிய சேவை பண்ணின்னு இருக்காங்க, கொஞ்சம் கைத்தட்டி செஞ்சவங்களுக்கு உற்சாகப்படுத்தலாமே. ஷாலினி, அன்னை மீரா இன்ஜினியரிங் காலேஜ். அப்பு, லக்ஷ்மி கார்டன் ஸ்கூல், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், ரூபாய் 5,000. அப்பு. ஏற்கனவே எங்கள் பிடிஜி லைன் என்எஸ் ராமநாதன் சார் அவர்கள் 5வது வகுப்பு படிக்கும் மாணவருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருவருக்கும் ரூபாய் 6,000 5,000 முறையே டொனேஷன் வழங்கிவிட்டார். அவர்களுக்கு எமது நன்றிகள். லைன் எத்திராஜன் அவர்கள் ரூபாய் 5,000 கலைச்செல்வி என்ற மாணவிக்கு வழங்குகிறார்கள். லைன் எத்திராஜ் அவர்களை அழைக்கிறோம். ரூபாய் 5,000 கலைச்செல்வி. அடுத்து சி மோனிஷா 5,000. நாளைக்கு செய்தியில் வெளிவர இருப்பதால் அனைத்து பயனாளிகளும் முன்பு நின்று வரவும். அனைவருக்கும் மாலை வணக்கம். பெருமைமிக்க இந்த வேலூர் லோஸ் லைன் சங்கத்தினுடைய பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பதவியேற்றுள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கும், பதவியேற்பு செய்த மல்டிபிள் சேர்மன் ஐயா அவர்களுக்கும், முன்னாள் ஆளுநர்களுக்கும், முன்னாள் தலைவர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வண்ணத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று பதவியேற்றுள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த ஆண்டு சிறப்பாக சேவை செய்து மாவட்ட அளவிலும் கூட்டு மாவட்ட அளவிலும் சிறந்த பரிசுகளை வெல்ல மண்டல தலைவர் என்ற முறையில் எனக்கு இந்த என்னோடு பயணிக்க வட்டார தலைவர் என்னுடைய அன்பு நண்பர் கோதண்டராமன் அவர்கள் உறுதுணையோடு இந்த தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு, இந்த சங்கத்திற்கும் நான் அவர்கள் வெற்றி பெற பெருமை சேர்ப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அற்புதமான நாள், நமது சங்கத்தின் 58வது பதவியேற்பு விழாவிற்கு வரி தந்த அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரசிடெண்ட் நம்ம வினோத் கண்ணன், நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது செக்ரட்டரியாக இருந்தார். அவர் 2-3 வருஷமாக இல்லை வரலனார். என் டீமில் இருந்தவங்க கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு தலைமை பண்புக்காக கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி பிரசிடெண்ட் ஆகிருந்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஜோன் சேர்மனாக நம்ம கிளப்லேருந்து இந்த வருஷம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம கிளப்பு சிறப்பான முறையில் இந்த ஜோன்லேயும், இந்த ரீஜன்லேயும், இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும், இந்த மல்டிபிள்லேயும் சூப்பராக வரணும். அதுக்கு பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும், இங்கே மூத்த அறிமாக்கள், பிடிஜிஸ் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து நம்ம கிளப்பை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்ல கிளப்பாக ஆக்கணுன்றதை விரும்பி கேட்டுக்கணும். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வட்டார தலைவர் அவர்களே, அடுத்து வாழ்த்துறை வருங்கள். லைன் சிவராஜ் அவர்களை அழைக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்வினை தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கும் ஆண்டனி ராஜ், புதிய தலைவர், மல்டிபிள் சேர்மன், முன்னாள் மாவட்ட ஆளுநர்களுடைய அவைக்கு வணக்கம். இந்த சங்கமானது சீரும் சிறப்பாக சங்கமானது 3 மாவட்டத்தை நம்ம முன்னாள் மண்டல தலைவரும் ப்ளஸ்ஸு முன்னாள் மாவட்ட ஆளுநர்களுக்கு ஒரு சங்கமானது நம்ம வேலூருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த சங்கமானது மேலும் மலர் வாழ்த்துறை தெரிவிக்கும். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். முப்பெருவிழா தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கும் ஆண்டனி ராஜ் அவர்களே, மற்றும் புதிதாக பொறுப்பேற்ற வினோத் கண்ணன் அவர்களே, மற்றும் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி சிறப்பாக அமர்த்திய MCC அவர்களுக்கும்
மற்றும் முன்னாள் ஆளுநர் பெருந்தகை NS ராமநாதன் ஐயா அவர்களுக்கும், வெங்கடசுப்பு ஐயா அவர்களுக்கும், மற்றும் TS உதயசங்கர் கவர்னர் அவர்களுக்கும், மற்றும் அவையை உள்ளிட்ட GMT, GST, ஜோன், RC மற்றும் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். சென்ற வருடம் பார்த்திங்கன்னா ஆண்டனி ராஜ் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நான் மண்டல தலைவர், எனக்கு கொடுத்த 12 சங்கங்களில் இந்த சங்கம் எனக்கு ரொம்ப பெருமையாக இது பண்ணுது. ரொம்ப ஒவ்வொரு சேவை திட்டத்துலேயும் என்னை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பெருமைப்படுத்தின சங்கம். ஒவ்வொரு இதுவும் எல்லாமே ஐஎம்ஐடி மேடம் அமுதா மேடம் வந்து ஐஎம்ஐடி பர்மனெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அன்னதானம் பண்ணுறது, இலவச கண் தானம், பாடி டொனேஷனு, ஒவ்வொரு நிகழ்வுலையும் என்னை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப கூட இருந்து, அதேமாதிரி என் மண்டல மாநாட்டுக்கு மண்டல புரவலர்களாக NS ராமநாதன் ஐயா, வெங்கடசுப்பையா, உதயசங்கர் ஐயா மண்டல புரவலர் இருந்து என்னுடைய மண்டல மாநாட்டுக்கு மிக சிறப்பாக இருந்து உறுதுணையாக இருந்து மூத்த அரிமாக்கள் அனைவரும் எனக்கு மண்டல மாநாட்டை நடத்திட சிறப்பாக எனக்கு கூட இருந்து எனக்கு உதவினார்கள். அதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்கத்தினால் எனக்கு நிறைய சேவைகள் செஞ்சு என்னுடைய ஆண்டு மண்டலத்தில் இருக்கும்போதுக்கு எனக்கு மண்டல சிறந்த மண்டல வர்றதுக்கு இந்த சங்கம் எனக்கு மிக உறுதுணையாக இருந்தது. அதில் ஆண்டனி சார் பார்த்திங்கன்னா NS சங்கர் சார் வந்து எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அவரை ஃப்ரம் தி பிகினிங் அவரை பேசி வர வச்சு இது பண்ணதுலேருந்து அவர் திரும்பி போகிற வரைக்கும் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அதை வந்து உதயசங்கர் சார் அவர்கிட்ட சொன்னார், நான் அவர் பார்த்துக்கிறேன், வந்து போகிறதெல்லாம் நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நிறைய அது மாதிரி எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. எனக்கு இந்த மண்டலத்தில் சிறந்த மண்டலத்தில் வர்றதுக்கு இந்த சங்கம் எனக்கு மிக உறுதுணையாக இருந்தது. அதை மூத்த அரிமாக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது வந்து இந்த வருஷம் எனக்கு GET பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த சங்கத்தில் ஒரு புதிய சங்கம் கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு 5000 ரூபா வழங்குகிறேன். அடுத்தது இந்த சங்கம் கூட்டு மாவட்ட அளவில் பன்னாட்டு அளவிலும் சிறந்த சங்கமாக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரார்த்திக்கும் உதடுகளை விட உதவிடும் கரங்கள் மேலானவை. வேலூர் ஓஸ் லைன் சங்கம் 58வது பதிவேற்பு விழாவை சிறப்பாக ஏற்று நடத்தி கொடுத்த நமது ஆண்டனி ராஜ் தலைவர் அவர்களுக்கும், புதியதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர், புதிய நிர்வாகிகள் பதவியில் அமர்த்திய நமது உடனடி முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் 324 அவர்கள் மற்றும் நமது முன்னாள் மாவட்ட பெருந்தகைகள் வெங்கடசுப்பு அவர்களுக்கும், NS ராமநாதன் சார் அவர்களுக்கும், நமது TS உதயசங்கர் உள்ளிட்ட நமது அவையை வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு GMT கோஆர்டினேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சங்கத்தை பொறுத்தளவில் தற்போது 73 உறுப்பினர் இருக்கிறாங்க. பாராட்டக்கூடிய விஷயம். அதை வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் சொல்லும் போது 100ஆக நீங்கள் ஆக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் நீங்கள் 100 மெம்பரை நீங்கள் இந்த சங்கத்தில் இணைத்தால், நான் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துள்ள மாதிரி இந்த சங்கத்திற்கு தலைவர் செயலர் பொருளாளருக்கு 3000 ரூபாய், என் சார்பாகவும் நமது மாவட்ட ஆளுநர் 1000 rupees, மொத்தம் 4000 கொடுப்பதாக நாங்கள் உறுதி அளித்துள்ளோம். அதனால் நீங்கள் சிறப்பாக இந்த புதிய உறுப்பினர்களை ஆக்டிவ் மெம்பர்ஸாக நீங்கள் இணைத்து 100 உறுப்பினர்களை நீங்கள் தக்க வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஏன்னா நமது சீஃப் கெஸ்ட் சொல்லும்போதே சொன்னார் 1.5 மிஷன் 1.5னார். ஏன்னா இப்போ எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த வருடம் GST ஃபுல் ஆண்டுக்கு வந்து GSTயும் போடுறாங்க. ஏன்னா இப்போ இன்னும் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணல, நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் கிரியேட் ஆகலை. ஏன்னா பழசல் தான் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நாளைக்கு 6 அன்றைக்கி தான் அந்த ஜென்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெய்லி பார்க்குறோம் நம்ம, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்னும் ஜெனரேட் ஆகலை. இந்த 6 மந்த்துக்கு ஜெனரேட் ஆகிட்டு எத்தனை உறுப்பினர் இருந்தாங்க, எத்தனை பேர் டாப் ஆனாங்க, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி வரும். அதனால் சிரமம் பார்க்காம அது ஒன்று நீங்கள் அந்த 100 உறுப்பினர் சேர்த்திங்கன்னா எங்களுடைய GMT கோஆர்டினேட்டர் சார்பாக அந்த கேஷ் அவார்டை கொடுப்பதாக உறுதி கூறுகிறோம் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக நமது 7 மாவட்ட இன்ஸ்டலேஷன் பதவியேற்பு விழா 7/7/2024 வாலாஜாபாத்தில் அறம் வளர்த்த நாயகி திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நமது AP சிங் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமில்லை, நமது மாவட்ட ஆளுநர் 31/7/2024 பன்னாட்டு சந்தா மாவட்ட சந்தா செலுத்தினால் அவர்களுக்கு RO வாட்டர் இலவசமாக கொடுப்பதாக திட்டமிட்டுள்ளார் என்பதை அதை பெற வேண்டும் என்று வாழ்த்தி, புதிய தலைவராக செயலர் பொருளாளர் தலைவர் செயல் பொருளாளர் நிர்வாகிகள் மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, சிறப்பான சேவைகளை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, சேவை செய்தோம் பாரீர், அது சேர்ந்து செய்வோம் வார் என்று கூறிக்கொண்டு எனது வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.
அடுத்து வாழ்த்துரை வழங்க லைன் ஏகே ரவி அவர்களை அழைக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் அந்தோணி ராஜ், பதவி பிரமாணம் செய்து வைத்த நம்முடைய சேர்மன், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர் ஓட்டம் மாதிரி. ஏற்கனவே இந்த குச்சி வச்சு ஓடுவாங்கல்ல, தொடர் ஓட்டம். சென்ற வருடம் சிறப்பாக ஓடி அடுத்த வருடம் தலைவர் செயலாளருக்கு அந்த குச்சியை கொடுத்துருக்காங்க. ஆட்சியை சிறப்பாக செய்வார்கள். அது சொல்லவே வேண்டியதில்லை. நம்முடைய சாராள் சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இறந்து போனவர்கள்லாம் புதைக்கும் அந்த சேவையை செஞ்சிருந்து, இறந்து போன அனாதை புனங்கள்லாம் புதைக்கிறதுக்காக இந்த விஜயகுமாரி மேடம் அந்த சேவையை சென்ற ஆண்டு சிறப்பாக செய்தாங்கன்னா, அதை விட ஒரு படி இவங்க என்னென்னா பாடி டொனேஷன் அதை செய்திருக்காங்க வெள்ளூர் ஓசு சங்கத்தில். அது இல்லாத 14 ஐ டொனேஷன்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 58 பேர், 4 பேர் ஒரு கண்ணுக்கு 4 பேர் சர்வீஸ் பண்ணலாம், 58 பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு சங்கம். இவங்க எங்களுடைய தாய் சங்கம். இவங்க தான் எங்களுடைய வெள்ளூர் சத்துவாச்சேரி சங்கத்தையே கொடுத்தது. நம்முடைய அந்த வயசு சேம் வயசு தான் நம்முடைய முத்தையா சேர்மன் சொன்னார்ல, அந்த வயசு தான் நானும் அந்த குழந்தை. நான் வாழ்த்துறை விழும்போதெல்லாம் சொல்லுவேன், நான் பிறந்ததுமே இவங்க லைன்ஸ் கிளப்பாக வந்திருக்கு. ஸோ அந்தளவு ஒரு பெரிய சங்கத்துக்கு எனக்கு வாழ்த்துறை விட்டது ரொம்ப பெரிய விஷயம். நம்முடைய சேர்மன் அவர்கள் சொன்னார், ஆக்சுவலாக நாங்கள் 2013 ஆர்எல்ல ரீஜனல் லைன்ஸ் லீடர்ஷிப் இன்ஸ்டியூட்டில் கொடைக்கானலில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆனால் இப்போ அவர் சேர்மன் ஆகிட்டார். நான் ஸ்டில் லைனாக தான் இருக்கேன் இன்னும் கூட. ஏன்னா இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் களத்தில் இறங்கினா தான் ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம். நம்ம களத்துலேருந்து வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குற ஆளுங்க. அதனால தான் நம்ம இப்படியே இருக்கோம். அவர் பெரிய லெவல் போயிட்டார். ஸோ சேர்மன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவருக்காக அவரை பார்க்குறதுக்கே நான் இங்கே வந்தது. பட் ப்ளஸ் என்னுடைய தாய் சங்கம் கண்டிப்பாக தான் ஆகணும். அந்த அளவில் அவர் பெரிய ஒரு ஆள் ஆகிட்டார். நேபாளில் கூட பயிற்சி பெறதுக்கு என்னை கூப்பிட்டாரு எல்சிஎஃப்காக. பட் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறந்த நண்பர், ஒரு பெரிய லெவலில் போயிருக்குது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய சங்கத்தின் சார்பாகவும் வெள்ளூர் அனைத்து சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டு மல்டிபிள் அவார்ட்ஸ் நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாவட்ட விருது நிறையவும் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் அவார்டு லைன்ஸ் அதாவது எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்தையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓஸ்ட் சங்கத்தினுடைய தலைவர், மல்டிபிள் சேர்மன், முன்னாள் ஆளுநர் உள்ளிட்ட அவையை வணங்கி முயன்றேன். இந்த வெள்ளூர் ஹோஸ்ட் லாஸ்ட் இயர் நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. அதை விட நல்லா சர்வீஸ் பண்ணுறது தான் ஏர்பிளைன் அட்வான்ஸாகவே ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணியிருக்க அந்த ஏர்பிளைனில் சுரேஷ் கவனுடைய பெட் ப்ராஜெக்ட் சுரேஷ்ன்ற பேரில் என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அத்தனையும் அதை அவங்க ஏர்பிளைனில் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வீஸை பண்ணுறதோட இன்றைக்கி பண்ண அந்த சர்வீஸை உடனடியாக லைன் போர்ட்டலில் உங்கள் ஜோன் சேர்மன் தான் அட்மினாக போட்டிருக்கீங்க. அதை அவர் உடனடியாக பதிவு பண்ணோம். நாளைக்கு பண்ணலாம்னு பண்ணிங்கன்னா பண்ண மாட்டீங்க. ஸோ ஹையஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி வேலூர் ஹோஸ்ட் சங்கம் ஃபஸ்ட்டு சர்வீஸில் நம்பர் 1 வரணும்னு வாழ்த்துறேன். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அவார்டு காத்து கொண்டு இருக்கிறது. 1ஆம் தேதி யாரெல்லாம் சுரேஷ் கவனுடைய பிறந்த நாளுக்கு ஹங்கர் லீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்வீஸை அப்லோட் பண்ணி டாப் 1 பரிசு வாங்க கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஏர்பிளானில் எல்லாத்தையும் பார்த்தேன். அதில் இந்த மகளிருக்கு கழிப்பிட கட்டுறது ஒன்று இருக்குது. அதை கட்டினீங்கன்னா கவர்னர் அவருடைய சார்பாக 5000 ருபீஸ் கொடுக்குறாரு. நீங்கள் பேலன்ஸ் போட்டு ரூரல் ஏரியாவில் அந்த இதை லெட்டின் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் செய்யக்கூடிய கேம்ப் அத்தனையுமே ரூரல் ஏரியாவில் பண்ணி சிறந்த சங்கமாக திகழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. ஆக்சுவலாக தலைவர்னால் நிறைய பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துருவாங்க. ஆனால் இந்த தலைவர் பெருசாக பேச மாட்டார். ஆனால் நாங்கள் செயலில் கண்டிப்பாக இந்த வருஷம் காட்டுறோம். சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். குட் ஈவினிங் எவ்ரிவன். A warm welcome to our honorable chief guest, past district governors, GMT, RC, ZC, senior members and club members, GT, and to the 58th installation ceremony. It is a great privilege to the honor for me to have the opportunity to serve as the president of this club. For the coming year, as we gather here today, we not only reflect on the past year's achievements, but also look forward a brighter future. Each of you play a vital role in building our community. Together we can achieve to greater heights. Thank you for joining in the celebration. Let us move forward with the same spirit of service and fellowships that has brought together today. Enjoy evening. Once again, a heartful thanks to all for giving me this opportunity. Thank you.
Project committee members, Governor Projects, Service Old Age Home, PMJF, Lion, Balakrishnan and Pichandi sir. Project, Governor's Project, Service to Old Age Home, PM Lion, Balakrishnan, MJF Lion, Pichandi. Umbrella to Street Vendors, MJF Lion, M. Ravikumar and Lion Harish Murlidharan. Recycled Plastic Products, MGF Lion Naveen Raj and MGF Lion Kamlesh. Environment Tree Plantation, Lion Uma Maheshwaran, Lion Vikram Chakravarti. School Free Toilet, MGF Lion Bhupalan and Lion Shaktivel. Hunger Daily Food Contribution, MGF Lion VP Etiraj and MGF Lion Shaktivel. Special Project Committee Aids, I Donation, Lion Antony Raj and Lion Arul Antony Raj. Thank you. தலைவர் அவர்களுக்கு நன்றி. மேடையில் இருப்பவர்களை சிறப்பு செய்யும் அருமையான தருணம் இது. ஒரு நல்ல பலத்தை கரகோஷம் கொடுக்கும். ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அவார்ட் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் கிளப் அவார்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, கிளப் எக்ஸலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு இன்டர்நேஷ்னல்லேருந்து. அதை அவர் பேச்சில் சொல்லியிருக்கணும், அதை சொல்லலை. லாஸ்ட் இயர் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு, அதுக்காக நல்ல கை தட்டலாம். நம்ம கிளப்புக்கு பெருமை சேர்த்துருக்காரு. லைன் சிவராஜ் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறது. ஆர்சி லைன் ஆறுமுகம் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். லைன் ஏகே ரவி அவர்கள் தம் பழைய நண்பர் என்ற முறையில் புதிய நண்பரும் என்ற முறையில் சிறப்பு செய்யப்படுகிறார். நீண்டகால நண்பரிடம் விருது வாங்கிய மகிழ்ச்சியுடன் லைன் ஏகே ரவி, லைன் ரங்கராஜன் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். அரிமா சங்கத்திற்கு இவர்களின் உழைப்பு மிக அதிகம். உங்களின் கைத்தட்டலையாவது வெளிப்படுத்தலாம். லைன் ராஜு அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். லைன் புருஷோத்தமன் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். சார் ஒரே ஜோன் சேர்மன் லைன் கோதண்டராமன் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். பாஸ்ட் ஜோன் சேர்மன் லைன் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லைன் சுரேஷ் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். லியோ பிரசிடென்ட் லியோ பூஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தனி ஒரு மனிதியாக நின்று வெற்றி வாகை சூடும் லைன் பூஜா அவர்களுக்கு லியோ பூஜா லயன் பூஜாவாக வாழ்த்துக்கள். 2 சங்கம் காத்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. நன்றியுரை அளிக்க லைன் செந்தில் செயலாளர் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கு மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மற்றும் பிடிஜி அவர்களுக்கும், மற்ற கேட் டீமிலிருந்து வந்திருக்கும் அனைத்து அரிமா பெரியவர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பித்து எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை தந்து எங்களுக்காக ஒரு பொறுப்பை அர்ப்பணிக்குமாறு கொடுத்து எங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, இது வெறும் அரிமா சங்கத்தில் மட்டுமல்ல, இது பல இடங்களில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்களை வளர்த்து கொள்ள மற்றும் மேலும் எங்களை மென்மேலும் மேம்படுத்தி கொள்ள ஒரு தனி மனிதராக மற்றும் சமுதாயத்திலும். ஸோ அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி என்று அறிவித்துக்கொண்டு, வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் மீண்டும் இது போன்ற சேவை திட்டங்கள் மற்றும் சங்கத்தின் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் கலந்து கொள்ள வேண்டும், ஒரு குடும்பமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்பதும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். வந்திருக்கும் அனைவரும் விருந்து அருந்தி மீண்டும் நம்முடைய தொண்டும் தோழமையும் என்றும் அந்த சொல்லிற்கு ஏற்றவாறு அனைவரிடமும் கலந்துரையாடி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சேவை திட்டங்கள் 2 பேர் விட்டுவிட்டது. RS வைத்தீஷ், ரூபன் ஆண்டோ.
சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய எங்கள் டிசி அமுதா ஜெயக்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஒரு நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே அழகாக டயத்துக்குள்ளே நடக்கணும்னா எம்ஓசி தான் முக்கியம். என்றென்றும் சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கும் அமுதா ஜெயக்குமார் அவர்களுக்கு பாராட்டு நன்றியும். அனைவரும் தேசிய கீதத்திற்காக ஒரு நிமிடம். மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே வடக்கே விரிந்த தேசாபிமானம் தெற்கில் குமரியில் ஒலிக்கும் இனமத வேற்றுமையுடையில் இருந்தும் இதயத்தில் ஒற்றுமை பொங்கும் உலகினில் எத்திசை அலைந்தும் இறுதியில் இந்தியர் நாமே குருதியில் மூவர்ணம் தானே வீரமோ மொழியோ எதுவாயிருந்தும் நிரந்தரம் பாரத தாயே வாழ்க 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 என்றென்றும் நீ வாழ்க. புதியதாக வெளியிடப்பட்ட தமிழ் தேசிய கீதம். அனைவருக்கும் நன்றி.